ஸ்ரீ குருபரமா இவ்லோகத்தில் இருக்கும் பொருட்கள் மீதும் சுகங்களிலும் நாம் அடிமைப்படாமல் இருக்கவும் பரம்பொருளான அந்த இறைவனை அடைவதற்காகவும் தூங்கிக் கொண்டிருக்கும் நம் மனதை எழுப்பச் செய்யும் விதத்தில் மாணிக்கவாசக பெருமான் அவர்களே திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை பதிகங்களின் பிரசத்தை மிக சுவையாக பிரம்மஸ்ரீ கணேஷ் சர்மா அவர்கள் கடந்த 2 நாட்களாக நமக்கெல்லாம் எடுத்து காட்டியுள்ளார். அதன் தொடர்ச்சியாக இன்று 5/1/2012 வியாழக்கிழமை பொன்னூஞ்சல் அப்படின்ற தலைப்பில் இந்த உரையாடி வந்துள்ள பிரம்மஸ்ரீ கணேஷ் சர்மா அவர்களையும் அவர் குடும்பத்தினரையும் மற்ற அனைத்து பக்தர்களையும் ஸ்ரீ தேவராச கபோதரின் சார்பாக வருகிறது என்று வருகிறேன். செல்வன் வி ஸ்ரீராம், செல்வி வி சாரதா இவர்களின் இறைவணக்கத்துடன் இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஸ்ரீ குருபரமா.
अपारकरुणासिन्धुज्ञानं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम् सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। திருவாசகத்தில் திருப்பொன்னூஷல் அப்படின்னு ஒரு பகுதி. பொன்னூஷல் அது ஊஞ்சல் ஆடுறது அப்படிங்கிறது நம்ம தேசத்தில் ஒரு வழக்கம். எப்போ ஊஞ்சல் ஆடுவோம்? நம்ம ஒரு சந்தோஷமான மூடில் இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது, ரிலாக்ஸ்டாக இருக்கிறது ஊஞ்சல் ஆடுறோம். இந்த ஊஞ்சல் ஆடுறதையே தானே நம்மள அறியாத ஒரு பாட்டு வந்துடும் கூட. ஊஞ்சல் ஆடின உட்காண்டா திட்டுற வழக்கமும் உண்டு. சும்மா ஒன்றா உட்காந்து ஊஞ்சல் ஆடின்னு இருக்காங்க, அது வேற ஒன்றும் வேலை செய்யல அப்படின்னா வெறுமனா உட்காந்து ஊஞ்சல் ஆடின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்ற வழக்கமும் உண்டு. இது பொதுவாக ஸ்திரீகள் தான் அதிகமாக பண்ணுற வழக்கம். லேடிஸ் தான் இந்த ஊஞ்சல் ஆடுறதுங்கிறது இந்த பொன் குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டாகவே இருக்கும். கல்யாணங்கள்லாம் கூட ஊஞ்சல் ஆடுறது அப்படின்னு சொல்கிறோம். இப்படி நான் ஆடுற ஊஞ்சலையே பகவானுக்கும் பண்ணுறது டோலோத்சவம் அப்படிங்கிறோம். டோலோ அப்படின்னாலும் ஊஞ்சல். அப்படி அந்த ஊஞ்சல் ஆடுறது பாடுறோம். இது சும்மா உட்காந்து ஆட முடியாது, ஏதோ ஒரு பாட்டு மனது. அப்படி பாடுறதே என்ன பாடலாம் அப்படின்னா பகவத் குணங்களை பாடுறோம். நமது தேசத்தோட பழக்கமே இதுதான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் இந்த பகவத் குணத்தை ஸ்மரிச்சுட்டே இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு இயற்கை, நம்மளோட சம்பிரதாயம் அதுதான். அதாவது லௌகீகமான லோகாயாதமான இந்த உலக விஷயங்கள் எல்லாம் ஒரு நாட்டமே இல்லாத இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் ஒரு ஆத்தியாத்மீகமாக ஒரு தெய்வீகமாக இருக்கிறது தான் நம்ம தேசத்தோட கலாச்சார சிறப்பு. வேறு எங்கேயுமே இது கிடையாது. ஒரு பொழுதுபோகல ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா கூட அதுக்கு ஒரு சங்கீதமாக இருக்கட்டும், ஆட்டமாக இருக்கட்டும், பாட்டமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது ஒரு பகவத் குணத்தை சொல்கிறதா தான் இருக்கும், ஞாபகப்படுத்துறதா தான் இருக்கும். எந்த கலைகளாக இருந்தாலும் இந்த பகவத் சம்பந்தமாகவே இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த கலைகளை எங்கே செழித்து வளருது அப்படின்னா கோவிலை மையமாக வச்சு தான் வளருது. ஒரு கட்டடக்கலையாக இருக்கட்டும், சிற்பக்கலையாக இருக்கட்டும், சங்கீதமாக இருக்கட்டும், நாட்டியமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கோவிலை மையப்படுத்தி இருக்கிறதுன்றது நமக்கு ஒரு தனி சிறப்பு. அப்படி அந்த ஊஞ்சல் ஆடுறதை அந்த பெண்கள்லாம் பகவானோட குணத்தை சொல்லிண்டே பாடிண்டே ஆடுறார். இப்படிதான் இந்த பொன்னூஷல் திருவாசகத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. பரமேஸ்வரனோட பல அற்புதமான லீலைகளை செயல்களை
சிலதெல்லாம் இங்கே வர்ணிக்கிறேன். இந்த ஊஞ்சல் ஆடுறது, இந்த பகவத் குணத்தை பாடுறது, இந்த சம்பிரதாயம்லாம் இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்களுமே பரவி இருந்திருக்கு. ஒரு காலத்தில் தெய்வத்தின் குரலில் பார்த்தீங்கன்னா உலகம் தழுவிய மதம் அப்படின்னு முதல் வாக்கியம்ல பார்த்தா நமது தேசத்தோட கலாச்சாரம், இந்த சம்பிரதாயங்கள்லாம் எப்படி உலகம் முழுக்கள் பல்வேறு இடத்துல பரவி இருக்கு, அதோட அடையாளங்கள் சின்னங்கள் இன்னமும் எப்படி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் விவரமாக பார்க்குறோம். அதில் ஒன்று சயாம்னு ஒரு தேசம், கீழ் தேசியில் உள்ள நாடு, அது இப்போ தாய்லாந்து அப்படிங்கிறார். இந்த தாய்லாந்துலையும் இந்த ஊஞ்சல் திருநாள் நடக்குது. நமது தேசத்திலையும் கோவிலெல்லாம் ஊஞ்சல் திருநாள் அப்படின்னு ஒன்று இருக்குது. சுவாமியை ஊஞ்சலில் உட்காந்து வச்சு அவரை ஆட்டம் பாட்டத்தோடு அவரை வழிபடுறது அப்படிங்கிறது. இந்த ஊஞ்சல் திருநாள் அப்படிங்கிறது கடல் கடந்து கீழ் திசை நாடான தாய்லாந்து சயாம்லையும் வரைக்கும் வரவேற்கு அப்படின்னு நமக்கு வரலாறு சான்றெல்லாம் கிடைக்கிறது. விஜயநகர பேரரசு முதலான பேரரசுகள்லாம் பல திசைகளையும் கீழ் திசைகளாக பரவிருந்ததுன்னு ஹிஸ்ட்ரி காமிச்சது. அப்படி போயிருக்கிறது இந்த கலாச்சாரம் அங்கெல்லாம வேற ஒன்று இருக்கு. ஆனால் இப்போ இன்னைக்கு அங்க நடக்கிற இந்த உற்சவத்தை பார்த்தா, திருவிழாவை பார்த்தா, நாம சொல்ற இந்த ஊஞ்சல் திருநாள் டோலோத்சவம் மாதிரி இருக்கா? இதுக்கு மதக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கா அப்படின்னா நிறைய வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் அது நடக்கிறது. அது ஒரு ஒற்றுமை. ஒரு ஊஞ்சல் மாதிரி பெருசாக கட்டி அதில் சிவன் மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டு உட்காந்து அவரை வச்சு ஆடுறது அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்துருக்கு. ஒரு காலத்தில் நம்மளை மாதிரி பிராச்சீனமாக அதுக்கு பாடி ரெடி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் மறைஞ்சு போய் இது ஒரு கலாச்சார விழாவாக நடக்கிறது. ஒரு சில அம்சங்கள் மட்டும் அதில் மிஞ்சி இருக்கு. சரி, இங்கேருந்து போனதுதான் அதிகத்துக்கு என்ன சாட்சி அப்படின்னா, அந்த விழாவுக்கு ஒரு பெயர் சொல்றா. அது பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ட்ரிவாம்பாவாங்கிறார். ட்ரிபாவா ட்ரியாம்பாவா அப்படிங்கிற அது அவளை பிரித்து சொல்கிறான். ஒன்றும் இல்லை, திருவம்பாவை திருப்பாவை தான் இந்த ரூபத்தில் இருக்கு. சிவன் மாதிரி ஒரு வேஷம் போட்டு உட்காந்து வச்சு ஊஞ்சல் ஆடுறா. அந்த விழாவுக்கு பேர் இதை சொல்கிறான். ஆனால் இப்போது இந்த திருவம்பாவையோ திருப்பாவையோ அங்கே பாடுறது இல்லை. பாடுற சம்பிரதாயம்னா விட்டு போயிருக்கு. ஆனால் பேர் மட்டும் அப்படியே மிஞ்சி இருக்கு. அப்படின்னு இதுலேருந்து யோகிக்கலாம். முதல்ல ஆரம்பத்தில் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு. இங்கேயே மகாராஷ்டிர தேசத்தில் சோலாப்பூர் அப்படின்னு இருக்கு. அங்கே ஒரு பெருமாள் கோவில். அந்த பெருமாள் கோவிலில் பார்த்தா திருப்பாவை படிக்கிறார். அவளுக்கு தமிழ் தெரியாது, ஆண்டாள்னா யாருன்னு தெரியுமா தெரியாது, திருப்பாவை படிக்கிறார். போய் பார்த்துட்டு வந்தோம். பெரியவா அந்த சோலாப்பூரில் இருக்கிறதே எனக்கிட்ட அந்த கோவில் லட்சுமணா பெருமாள் கோவில் போய் பார்த்தோம். அவள் என்ன பண்ணுறா, ஹிந்தியில் எழுதி வச்சு படிக்கிறாள். மார்கழி திங்கள் பதினறிந்த நன்னாள் அப்படின்னு ஹிந்தியில் எழுதியிருக்கு. புக்கையே பார்த்தோம். ஹிந்திக்கார தமிழை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோட அப்படி பண்ணிட்டு இருக்கா. இதுலேருந்து நமக்கு சான்று என்ன அப்படின்னா, தேசம் முழுக்களும் உலகம் முழுக்களும் ஒரு சம்பிரதாயம், ஒரு கலாச்சாரம் பரவி இருந்திருக்கு. அது தேஞ்சு குறுகி அங்கங்கே போய் தங்கி நிற்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இந்த மார்கழி மாதத்தில் மார்கழி மகோத்சவம் பெருசா நாம் மட்டும் இன்னும் அந்த ஒரிஜினலான திருப்பாவை திருவம்பாவை இதெல்லாம் வச்சுருக்கோம். இந்த திருப்பாவை திருவம்பாவை எல்லாம் கூட இவ்வளவு பிரசித்தமாக பிரச்சாரமானதுக்கு மகாபரிவாதான் காரணம். திருடமருதூரில் இருக்கிறது
பாவை மாநாடு அப்படின்னு கூட்டி திருப்பாவை திருவம்பாவைய வடிகாலத்தால் யானை மேலே உட்கார்ந்து பாடிட்டு போகணும். மகாலிங்க சுவாமி வீதிய பிரதட்சணம் பண்ணணும்னு வெளிவார்கள். அதாவது ஒரு விஷயத்தை எப்படி உயர்த்தணும் எப்படி மதிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா வெளிவாழ்ந்து தான் தெரிஞ்சுக்கலாம். எப்பேற்பட்ட அவதார புருஷர்களான ஆண்டாளும் மாணிக்க வாசகரும் அவளோட வாயிலேந்து திருவாக்கிலேந்து உதிர்த்திருக்கா. அந்த புஸ்தகத்தை எங்கே வைக்கணும்னு சக்கரவர்த்தி மாதிரி யானை மேலே வைக்கணும். அதை பாடுறவாளுக்கே அந்த உயர்வு யானை மேலே உட்காந்து வச்சு தான் வீதியில் பாடிட்டு போகணும் அப்படின்னு அப்படிலாம் பண்ணப்பட்டது. இந்த திருப்பாவை திருவாம்பாவைலாம் தாய்லாந்தில் கூட இருக்கிற அளவுக்கு பரவி இருக்கு. நமக்கு ஒரு சந்தேகம் தான், சார் ஏதோ பேர் வச்சு ஒரு சிமிலாரிட்டி ஏதோ திருப்பாவை திருப்பாவைன்னு வச்சுருந்தாலும் கொஞ்சம் இதை ரெண்டு விஷயத்தை வச்சுருந்து இதுதான் அதுன்னு எப்படி நாம் தீர்மானம் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறார். பைபிளில் ஒரு கதை இருக்கு. ஒரு மரத்தில் ரெண்டு மரத்துக்கு வெளியில் ஆதாம் ஈவ் அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தால் அதுலேருந்து ஒரு ஆப்பிள் பழம் விழுந்து சாப்பிடக்கூடாதுன்னு ஆடம் சாப்பிடல ஈவ் சாப்பிட்டா அப்படின்னா ஏதோ கதை சொல்கிறாரு இல்லையா. இந்த கதை என்ன கதை? ஒன்றும் இல்லை, நம்ம வேதத்தில் உபனிஷத்தில் இருக்கிற ஒரு கதை. உபனிஷத்தில் கதை சொல்கிறது பிப்பலம் அப்படின்னு ஒரு விருட்சம் அப்படிங்கிறது. பிப்பலம் தான் மறுபடி ஆப்பிளாக மாறி இருக்கு. அந்த பிப்பலத்தில் ரெண்டு பட்சிகள் இருந்தது. ஒன்று அந்த பெண் பட்சி அதில் இருந்த பழத்தை அனுபவிச்சது, ஆண் பட்சி அனுபவிக்காத பார்த்துருந்தது அப்படின்லாம் சொல்லுது. இதை உபனிஷத் எதுக்கு சொல்லுது அப்படின்னா உருவகப்படுத்தி நமக்கு சொல்றது, ஒரு கலை ரூபத்தில் சொல்றது. இந்த மனுஷன் ஜென்மாத சரீரத்தில் ஒரு விருட்சம், அதில் உள்ளுக்குள்ள ஆத்மாங்கிற ஒன்று இருக்கு. இந்திரியங்கள் புலன்கள் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய மனசு ஒன்று இருக்கு. இந்த இந்திரியங்கள்லாம் சுகங்கள் எல்லாம் அனுபவிக்கிறது. அதாவது இந்த உலகத்தில் பழுத்த இந்த பழங்கள்லாம் போகங்கள்லாம் அனுபவிக்கிறது. இதை அனுபவிச்சா கூட உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவானது எதிலையும் பட்டுக்காத எதிலையும் சம்மந்தப்படாத வெறும் சாட்சி மாத்திரமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக இப்படி ஒரு மரத்தில் ரெண்டு பட்சிகள் இருந்தது, அதில் ஒன்று சாப்பிட்டது இன்னொன்று வேடிக்கை பார்த்தது இப்படிலாம் கதை சொல்றது. இந்த உபனிஷத் கதையைத்தான் எப்படி இல்லாமோ பரவி தேசம் முழுக்க எங்கெல்லாமோ பரவி இருந்திருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியுது. அது இந்த கதை வேற ரூபத்தில் வந்துட்டோம். ஆத்மாங்கிறத ஆடம்ங்கிறது, ஜீவன் அப்படிங்கிறது ஈவ் அப்படிங்கிறது. அந்த சப்தத்தில் கூட ஓரளவுக்கு சிமிலாரிட்டி இருக்கு, பொருத்தம் இருக்கு. பிப்பரம் ஆப்பிளாச்சு, ஆத்மா ஆடமாச்சு, ஜீவன் ஈவாச்சு, வேதம் பைபிளாச்சு. அப்போ வேதம்ன்ற பெயரோடையே வந்து கொடுத்தோம். இப்போ பைபிள் படிக்கிறவர்களுக்கு இந்த உபனிஷத்து வேற கதையை பற்றி தெரியுமோ? தெரியாது. ஆனால் அவள்கிட்ட அந்த கதை இருக்கு. அதை போல தான் காலப்போக்கில் அப்படி மாறி இருக்கிறதுனால ஒரு விஷயம் இருக்கு, ஆனால் அது வேற ரூபத்தில் நாமத்தில் எப்படியோ தெரிஞ்சு போய் இருக்கு. அதை போல தான் இங்கே நாம் ஊஞ்சல் உற்சவம் பண்ணினாலும், திருவிழா பண்ணினாலும், மார்கழி மாதத்துல எல்லாம் பண்ணினாலும், திருப்பாவை திருப்பாவை பாடினாலும், இந்த பேரோட ஊஞ்சல் உற்சவத்தோட இன்னும் எங்கேயோ தாய்லாந்தெல்லாம் இருக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு சான்று கிடைக்கிறது. அதில் இன்னொரு ஆச்சரியமான சான்று, இப்படி தாய்லாந்தில் பண்ணுறதும் எப்போ பண்ணுறாங்க, இப்போ இந்த மார்கழி மாதத்தில் நாம் எப்போ இதை கொண்டாடுறோம் இந்த டைத்திலே தான் அதிகம் பண்ணுறாங்க.
இன்னும் சில நாட்டில் நம்ம நவராத்திரியில் என்ன பண்ணுறோமோ அதை ராம் சீதா அப்படின்னா அங்கேயும் கொண்டாடுறார். ராம் லீலா அப்படின்னு நாம் இங்கே கொண்டாடுறோம். வடதேசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரியில் விஜயதசமி இன்னைக்கு ராம் லீலா பெருசாக நடத்துகிறார். அங்கேயும் அதே மாதிரி இருக்கு. இப்படி பல விஷயங்கள் உலகத்தில் பல பாகத்தில் பரவி இருக்கு. அது அத்தனையும் நமது சனாதன இந்து மதத்தில் சொன்ன விஷயங்களாக இருக்கிறது தான். இந்த இந்து மதம் ஒன்றே ஆதியில் உலகம் முழுக்கலும் பரவி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்கங்கே தோன்றினவர்களோட சித்தாந்தத்தினால அவளோட வசீகரத்தினால இன்ஃப்ளூயன்ஸ்னால தேஞ்சு வேறு மதமாக உட்பெற்றிருக்கு. அப்படி வேறு மதம் வந்தால் கூட அதில் கூட சில அம்சங்கள்லாமும் இந்த இந்து மதத்தில் உள்ளதே இருக்கு. என்ன இருந்தாலும் அப்பா அம்மாவோட ஜீன் இருந்ததுன்னா அது குழந்தைகளோட சாயல் எங்கேயாவது தெரிய முடியும். அதை போல தான் எல்லா மதத்துக்கும் தாயாக இருக்கிற இந்த சனாதன மதம் இந்த வேதத்தோட இந்து மதத்தோட சாயல் எந்த மதமாக இருந்தாலும் அதுலேயும் கொண்டு போய் நிற்கிறது. ஒரு ஜாடையான தெரியாது. இது இந்த ஊஞ்சலோட விசேஷம். ஊஞ்சல் திருநாள் அப்படிங்கிறோம். இங்கே ஆனால் பொண்ணு விஷயம்ல பெண்கள் எல்லாமே இந்த ஊஞ்சலை ஆடுறாங்க தான் அவர் அமைச்சிருக்கு. இதை சிதம்பரத்தில் சுவாமிகள் மாணிக்கவாசகர் அருள்தான் சொல்லப்படுது. மற்றதெல்லாம் 10 பாட்டு இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது, எல்லாம் இருக்குது. என்னவோ தெரியல, இந்த ஊஞ்சல் மட்டும் பொண்ணு விஷயம் மட்டும் 9 பாட்டு தான் இருக்குது. ஏன்னு தெரியல, ஒரு பாட்டு காணா போச்சா இருந்துதா இல்லையா புரியல. இதுதான் நமக்கு இப்போ கிடைக்கிறது 9 பாட்டு. அந்த 9 பாட்டுலேயும் அந்த பகவானோட பரமேஸ்வரனோட புகழ் எப்படி பாடிட்டே அந்த பெண்கள்லாம் ஊஞ்சல் ஆடுறா அப்படிங்கிறத வர்ணிக்கிறது. அதில் கொஞ்சம் பார்க்கலாம். சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி நிதமர்ந்து நாராயணன் அறியா நான்மடத்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளோ உத்தர கோஷமங்கை ஆராமுதின் அருட்தாளினை பாடி போரார் வேர்க்கண்மடவி பொன்னூஷல் ஆடாமோ பொன்னூஷல் ஆடாமோ பொன்னூஷல் ஆடாமோ. ஸ்ரீரார் பவளங்கால் மொத்தம் கயிறாக இந்த ஊஞ்சலுக்கு ஒரு ஆதாரத்தில் தானே தொங்கணும். 2 பக்கம் தூணு, மேலே ஒரு உத்தரம், அது நடுப்புறது தானே ஒரு ஊஞ்சல் தொங்கும். இந்த தூணு உத்தரம்லாம் எப்படி இருக்குங்க, நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பவழத்தினால இருக்கான். ஸ்ரீரார் பவழங்கால். அந்த ஊஞ்சல் தொங்குற இந்த கம்பி கயிறு எதில் இருக்குங்க, முத்தம் கயிறா, நல்ல நன்முத்துக்களால் இருக்கிற கயிறு. நமது தேசம் எப்படிலாம் செழிப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி. ஆழ்வார் சொல்ற மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த சிறுதொட்டி விரணன் விடுதன் தான் அப்படிங்கிற. கண்ணனை படுக்க வச்சு தூக்கம் பண்ணுறதுக்கு யார் மட்டும் பிரசன்ட் பண்ணினா அப்படின்னு புண்ணியாஜனி பிரம்மா பிரசன்ட் பண்ணுறது. அது என்னென்ன சொக்க தங்கத்தினால சின்ன தொட்டி, அதில் அழகாக மாணிக்க கல்லெல்லாம் இழைச்சிருக்கான். நடுப்புற வைரம் இழைச்சிருக்கான். வைரமும் இடை கட்டி அப்படிங்கிறது. பல தெய்வத்து மேல பல பக்தாலாம் தங்களோட தெய்வத்தை இந்த ஊஞ்சலில் வச்சு ஆடுறது பாடுறது அப்படிங்கிறது
பல பாட்டுகளையும் நமக்கு தெரியும். தியாகபுரமும் பாடுறாரு. தியாகபுரமும் ராமனுக்கு ஊஞ்சலை வச்சு தோலோத்சவம் அப்படின்னு அதுக்குன்னே சம்பிரதாயத்தில் பாட்டெல்லாம் பாடியிருக்கு. அது பவழத்தினால செய்யப்பட்ட இந்த கால் முத்து கயிறாக இருக்கு. அதில் ஏறாரும் பொற்பலகை ஏறின்னு நமது நல்ல தங்கத்தினால பண்ணின பலகா. அதில் ஏறி உட்கார்ந்துட்டு இந்த பெண்கள்லாம் என்ன பண்ணுறா, பாட ஆரம்பிக்கிறா. நாராயணன் அறியா நான்மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருடும் உத்தரகோஷமங்கை. உத்தரகோஷமங்கை அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் ராமேஸ்வரம் போனவாளுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பக்கத்தில் உத்தரகோஷமங்கை அப்படின்னு அந்த சுவாமியை அவரோட புகழ பாடுறார் இந்த பெண்கள்லாம். அவனோட திருப்பாதம் நான் மலர்த்தாள், அப்படியே செம்பொற் பாதம் தாமரை மாதிரி இருக்கிற அந்த திருவடி, அந்த திருவடியை ஊராக தந்தருடன் உத்தர கோஷமங்கி. நமக்கெல்லாம் என்ன பண்ணுறாரு, அந்த சரணம் தான் வாழறதுக்கு இடமா. நமக்கு எந்த ஊர் அப்படின்னு அவனோட சரணம் தான் ஊர். அதுக்கு அடியிலேயே வாழறது, அதோட நிழலிலேயே இருக்கிறது. அப்புறம் சுவாமி சொல்றாரு, மாசி வேணையும் மாதிரி மதியமும் வீசு தென்பர் வெண்கட வேணையும் மூச்சு வண்டரையும் பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நழி அப்படின்னு சொல்றது. அவ்வளவு குளுமையாக இருக்கிறதுனால, அவ்வளவு இனிமையாக இருக்கிறதுனால, அவ்வளவு சௌக்கியமாக இருக்கிறதுனால அந்த சரணமும் அந்த சரண நிழலுமே நமக்கு இருப்பிடமாக இருக்கு, வசிக்கிற இடமா இருக்கு. அதான் நான் மலர்த்தாள் நாய் அடியேற்கு ஊராக தந்தருடும் உத்தர கோஷமங்கை. இதில் அடியார்களுக்கு அப்படின்னு சொல்லலை, நாயடியேற்கு அப்படிங்கிறது. இந்த பக்தி பாகத்தில் நைச்சி பாகம் அப்படின்னு தங்களை சர்வசாதாரணமாக கீழே தாழ்த்தி சொல்றது ஒரு சம்பிரதாயம். ஏன் அப்படி தாழ்த்தி சொல்றான் அப்படின்னு, இது ஏதாவது காம்ப்ளெக்ஸா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இல்லை. நமக்கு இந்த ஈகோ எழும்பிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளை நாமளே தாழ்த்திக்கிறது. இப்படி தாழ்த்திக்கிறதுனால மாணிக்க வச்சு பல இடத்துல தன்னை நான் எளியே நான் ஏன் அப்படின்னு தான் சொல்லிக்கிறது. அவரே அப்படி சொல்லிக்கிறாருன்னா நாமெல்லாம் என்னன்னு சொல்றது, நம்மளோட பக்தியெல்லாம் எதிரேன்னு சொல்லிக்கிறது. நான் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருடும் உத்தர கோஷமங்கை. அந்த நான் மலர்த்தாள் எப்பேற்பட்ட தாள் தெரியுமா, அதை முதல்ல சொல்றது நாராயணன் அறியா நான் மலர்த்தாள். தேவதைகளே தேவாதிராஜன் தேவராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷ்ணு கூட பார்க்காத ஒரு திருவடியம். அந்த விஷ்ணுவையே பார்க்கல, அதுக்கு ஒரு பெரிய புராணம் இருக்கு. அடியும் முடியும் பார்க்கறதுக்காக என்னன்னா, விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு சமயம் ஒரு போட்டி, காம்படிஷன். எங்க இந்த பிரபஞ்சம்லாம் ஆரம்பிக்கிறது, எங்க முடியுதுன்னு ரெண்டு பேரும் பார்த்துடலாம் அப்படின்னு. நீ பெரியவரா நான் பெரியவரா அப்படின்லாம் ஒரு போட்டா போட்டி. அப்போ எதிர்த்தாப்புல ஒரு ஜோதி ஸ்வரூபமா ஈஸ்வரன் வந்து நின்று பரம்பொருள் ஜோதிஷ் நின்றுது. அப்படி நின்ன இடம் தான் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிரம்மா அன்னபக்ஷியா உருவம் எடுத்துட்டு மேலே பறந்து போனது. நான் முடிய பார்த்துடுறேன், கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு இவர் போறாரு ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. ஆனால் எங்கே ஆரம்பிக்கிறது முடியும்னு தெரியல. விஷ்ணு என்ன பண்ணார், வராகமா பன்றியா உருவம் எடுத்துட்டு கீழே தோண்டிட்டு பாதாளத்தில் போயிட்டே இருக்கு. இவரும் கீழே போறார், இன்னும் எங்க முடியறதுன்னு தெரியல. அடியும் தெரியல, முடியும் தெரியல. இப்படி ரெண்டு பேரும் தேடி
தேடுனா தேவன். அப்பர் சுவாமி சொல்றார், தேடி கண்டு கொண்டே திருமாலோடு நான்முகன் தேடி தேடுனா தேவனை. பிரம்மாவும் விஷ்ணுவும் கூட தேடி 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 கண்டுபிடிக்க முடியாத அந்த ஈஸ்வரனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்க தேடி தேடுனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுபிடிச்சேன், எனக்குள்ள கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப ஏன் அவ கண்டுபிடிக்க முடியலன்னா அவ வெளியில போய் தேடிட்டான். பண்ணின தப்பு அதுதான். இரண்யகசிபு எங்க இருக்கார் உன் ஹரி அப்படின்னா இவருக்குள்ளே தான் ஒளிஞ்சு இருக்கார், அந்தரியாமையா இருக்கார். எங்க இருக்கான்னு கேட்கறதே எந்த சக்தி கேட்கறது? இவா 2 பேரையும் பார்க்க முடியாதது, இவா 2 பேராலையும் பார்க்க முடியாது, நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்கான். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோட நான்முகம் தேடி தேடுனா தேவனை என்னுள்ளே தேடி கொண்டேன். உள்ளுக்குள்ள அந்தரியாமே ஆத்மஸ்வரூபமா இருக்கான். அதை உணர்ந்துட்டோம்னா கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு இன்னொரு தத்வார்த்தமும் உண்டு. அதாவது ஈஸ்வர சிருஷ்டியில பிரம்மாங்கிறதே சிருஷ்டி தான். இந்த சிருஷ்டியில எதாலையும் கண்டுபிடிச்சிட முடியாது. அது எங்க ஆரம்பிக்கிறது, எங்க முடியாது. சயின்ஸ் எல்லாம் நம்ம நோண்டிகிட்டே இருக்க வேண்டியதான், தேடிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு நாளும் இது என்னங்கிறத கண்டுபிடிச்சிட முடியாது. அதே போல மாயை அப்படின்னு சொல்ல முடியாது, மாயன்னு சொல்ல முடியும். இந்த மாயையாலையும் கண்டுபிடிக்க முடியாது. மாயைக்கும் அப்பாற்பட்டது, சிருஷ்டிக்கும் அப்பாற்பட்டது. இது ஏதோ சிவனை வசத்தி சொல்லி பிரம்மாவை விஷ்ணு மட்டம் தட்டுறாப்புல ஒரு கதை மாதிரி இருக்கும். இதனாலே பல பேர் சண்டைக்கு வந்துடுவாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு. இதில் ஒன்றும் சண்டை போடுறதுக்கோ கோச்சிக்கிறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை. சிம்பிள் அதோட தத்துவத்தை புரிஞ்சினோம்னா இது சத்தியங்கிறது புரியும். இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் எங்கேருந்து வந்தா? பரபிரம்மத்திலேருந்து தான் வந்தா. சிருஷ்டிகர்த்தி பிரம்ம ரூபா கோப்திரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ர ரூபா சொல்றது இல்லையா? ஒரே சக்தி தான், அந்த பராசக்தி தான் சிருஷ்டின்னு ஒரு காரியத்தை பண்ணுறதே பிரம்மாங்கிற ஒரு பேரில் உருவத்தில் நாமரூபத்தோடு வந்தது. காத்தல்ங்கிற ஒரு காரியத்தை பண்ணுறதே தான் விஷ்ணுங்கிற நாமரூபத்தோடு வந்தது. அழித்தல்ங்கிற ஒரு காரியத்தை பண்ணுறதே தான் ருத்ரங்கிற நாமரூபத்தோடு வந்தது. ஸோ இப்போ ஒரே ஒரு பராசக்தி தான், அந்த பரம்பொருள் தான் ஒரு விவகாரத்துக்காக காரியத்துக்காக பிரம்மா விஷ்ணு சிவன் இப்படிலாம் நாமரூபத்தை எடுத்துன்னு வந்திருக்கு. இப்படி நாமரூபமா எடுத்துன்னு வந்தோடனேயே அந்த பிரம்மத்திலேருந்து பிரிஞ்சு வந்திருக்கிற கண்டமாகிடுது. அகண்டமா இருந்தது அந்த பேராற்றல் அப்படிங்கிறது, பராசக்திங்கிறது, அந்த பிரம்மங்கிறது. அந்த பிரம்மம் ஒரு காரியத்தை செய்யணும்னு கீழே இறங்கிறது, இப்படி 3ஆ பிரிகிறது. அதுலேருந்து துளி பிரிஞ்சு வந்துருக்கு. ஸோ இப்போ அகண்டமா இருந்தது கண்டமா 3 துண்டா இருக்கு. எப்போ அகண்டத்திலேருந்து கண்டம் வந்திருந்தோ இந்த கண்டம் திருப்பி அகண்டத்தை பார்க்க முடியாது. சமுத்திரத்திலேருந்து அலை எழும்புறது, இந்த எழும்புற அலையும் தண்ணி தானே, சமுத்திர வாட்டர் தானே. ஆனால் இந்த சமுத்திர வாட்டர்ல எவ்வளவு இருக்கு, எவ்வளவு தூரம் விரிஞ்சிருக்குங்கிறத அலையால பார்க்க முடியுமோ? முடியாது. சமுத்திரத்திலேயே தான் இருக்கு, சமுத்திரத்திலேயே தான் எழும்புறது, சமுத்திரத்திலேயே தான் ஒழுங்குறது. ஆனால் கூட சமுத்திரம் எவ்வளவு கிலோமீட்டர் விஸ்தீரணம், எவ்வளவு லிட்டர் தண்ணி இருக்கு, ஆழம் இருக்கு, அகலம் இருக்கு, அதால் பார்க்க முடியாது, அதால் உணர முடியாது. தட் மீன்ஸ் ஒரு எல்லைக்கு உட்பட்டுனா அந்த எல்லைக்கு உட்பட்டது எல்லைக்கு அப்பாற்பட்டதை ஒரு நாளும் அறிய முடியாது. என்ன முயற்சி பண்ணினாலும், என்ன பிரயத்தனம் பண்ணினாலும். இங்கேதான் நாம் ஆன்மீகத்தில் விஞ்ஞானம் எந்த அளவுக்கு நமக்கு கை கொடுக்கும், உபயோகமாக இருக்குங்கிறத இதை ஒரு விஷயத்தை வச்சு தெரிஞ்சுக்கணும்.
இந்த அடிமொழி காணாத ஒரு லீலைங்கிறது அதிசயங்கிறது நமக்கு முக்கியம். எதை எடுத்தாலும் ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவலாக அதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறேன், சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணுறேன்னா ஒரு நாளும் முடியாது. அகண்டத்தை போய் கண்டத்தினால ஒரு நாளும் பண்ண முடியாது. அதை காமிக்கிறது தான். இருட்டு வெளிச்சத்தை பார்க்க முடியும். இருட்டு இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்குமா? இருக்காது. அதுபோல ஒரு கண்டமாக இருக்கிறதுனால அகண்டத்தை பார்க்க முடியாது. அதுதான் அந்த தத்துவமே வெளிய உடனே விஷ்ணுன்னு ஒருத்தர், அவர் பரமாத்மா தான். என்ன பரமாத்மா ஸ்வரூபம் தான். மூவரும் காணா அப்படின்னே சொல்றார். இன்னொரு இடத்துல 3 பேரை பார்க்கலன்னே சொல்றார். அப்போ 3 பேருமே பார்க்காததுன்னா அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை பார்க்கலன்னு அர்த்தம். ஏன்னா ருத்ரன்னாலும் அவர் ஒரு காரியத்துக்காக கண்டமா கீழே இறங்கி வந்தாச்சு வைக்கும். அதைத்தான் சொல்றேன். அதனால எப்பேற்பட்ட திருவடின்னு நாராயணன் அறியான் தன்னை அவர் கூட பார்க்க முடியாத திருவடியை நாயடிய அடியவர்களான நமக்கு இருக்கிறதுக்கு இடமாவே அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு ஒரு கருணை இருக்கணும். அதைத்தான் அந்த கருணையை ஆறா அமுதி அருள்தாளினை படி ஆறா முதல் அப்படிங்கிற அபர்யாப்தாமிரதம் அப்படின்னு கும்பகோணத்தில் சுவாமிக்கு சாரங்கபாணி அப்படிங்கிற அவருக்கு ஆறாமதன் அப்படின்னு பேர். திகட்டாத அமிர்தம் எப்போ சாப்பிட்டாலும் ஒரே சுவையோடு இருக்கும். அது கூடாது, குறையாது, ஆறாது. அப்படி ஆறா அமுதமாக இருக்கிற அதை போல தான் இந்த பகவானோட குணங்களும் அவனோட நாமமும் அவனோட பெருமையும் எத்தனை தரம் பாடினாலும், எத்தனை தரம் பேசினாலும், எவ்வளவு கேட்டாலும், எத்தனை பார்த்தாலும் அறுப்பே தட்டாது, குறையவே குறையாது. மற்ற சாமான்கள்லாம் உலகத்தோட எடுத்து கன்சியூம் பண்ணிட்டோம்னா, சாப்பிட்டுட்டோம்னா குறைஞ்சி போயிடும் அதோட குவான்டிட்டி. இந்த பகவத் குணத்தை மட்டும் பகவானை மட்டும் அனுபவிக்க அனுபவிக்க குறையவே குறையாது. அப்பேற்பட்ட பெருமை உடையது. அப்பேற்பட்ட அந்த ஆறா அமுதின் அருள்தாளினை பாடி போராறு மேற்கண் நடவே பொன்னூசலாடாம். ஊஞ்சலாடுறது இப்படி இந்த பெருமையை பாடிட்டு ஊஞ்சலாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்த பாட்டில் மூன்றங்கிலங்கு நயனத்தன் மூவாத வான்தங்கு தேவர்களும் காணா மலரடிகள் தேன் தங்கி தித்தித்து அமுது ஊறி தான் தொழிலங்கு ஊன் தங்கி நின்றிருக்கும் உத்தர கோஷமங்கை போன் தங்கு இடைமருந்து பாழை புறமங்கே போன்றங்கு அனம் நடையே பொன்னோஷலாடாம். இப்போ பரமேஸ்வரனோட பெருமையில முதல்ல ஆரம்பிக்கிறதே மூன்றங்கிலங்கு நயனத்தன் அப்படிங்கிறது. முக்கண்ணன் அப்படின்னு அர்த்தம். 3 கண்ணு உடைய அவன் எப்பேற்பட்டவன் அப்படிங்க. மூவாத வான்தங்கு தேவர்களும் காணாமலரடி. முதல்ல தேவாதிராஜனான தேவராஜனான விஷ்ணுவை பார்க்கலன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு கீழே இருக்கிற தேவர்கள்லாம் எங்கே பார்க்க போறான்? தலைவருக்கே தெரியலன்னா தொண்டர்களுக்கு எங்கே தெரிய போகுது? அதை சொல்ற மூவாத வான்தங்கு தேவர்களும் காணாமலரடிகள். மூப்பே இல்லாத கிழவாடே ஆகாத தேவர்கள்லாம் பார்க்காத காணாம மலரடியது. அவன் எனக்கு 3 கண்ணு இருக்கு. எதுக்கு 3 கண்ணு இருக்கு? நம்ம எல்லாருக்கும் 2 கண்ணு தான் இருக்கு. 3 கண்ணு இருக்கிற ஒரே ஆளு பரமேஸ்வரன் தான். அது ஏன் 3 கண்ணு? அந்த 3வது கண்ணோட பெருமை என்ன அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்ல வழக்கம். கண்ணு ஈஸ்வரனுக்கு
சோம சூரிய அக்னி லோச்சனம் அப்படின்னு. சூரியன், சந்திரன், நெருப்பு, இது மூணும் கண்ணாக இருக்கு. பொதுவாக எல்லா தேவதைகளுக்கும் 2 கண்ணும், சூரியனும் சந்திரனும் கண்ணாக இருக்கு, சூரியனும் சந்திரனும் கண்ணாக இருக்கு அப்படின்பா. இந்த சூரியனும் சந்திரனும் கண்ணாக இருக்குன்னா அதுக்கு உள்ள கலத்தப்பங்களும் நிரம்பி இருக்கு. நமக்கும் 2 கண்ணு இருக்கு. இது 2 கண்ணும் புறக்கண்ணுங்கிறோம். இந்த கண்ணால என்ன பண்ண முடியும்? நம்மளால உலகத்தில் உள்ள விஷயங்களை பார்க்க முடியும், வெளியில இருக்கிற விஷயங்களை பார்க்க முடியும். இந்த 2 கண்ணால உள்ள என்ன இருக்கிற விஷயத்தை யாராலையும் பார்க்க முடியுமோ? முடியாது. நம்மளோட பார்வை முழுக்கள் வெளியிலேயே தான் இருக்கு. ஆனால் இதை வச்சு உள்பக்கம் பார்க்கணும்னா ஒன்னே ஒன்று பண்ணணும் அப்படின்னு மீரா சொல்றான். என்ன பண்ணாங்க? குருவை சரணடைஞ்சின்னா போதும். மோதினாக்கி நடக்க குரு சரணடைஞ்சி அப்படி போய் நாம் சரணாகதி பண்ணினா, பக்தி பண்ணினா, குரு கிருபை இருந்தால் என்ன பண்ணுங்க? மீரா கே பிரபு கிரிதரனாக உலட்டதை மோரேனை நினைக்கி, என் பார்வை என்னோட கண்ணு உள்டாவா எடுத்துங்கிறது. அது என்ன உள்டாவா இருக்குங்க? பார்வை உள்பக்கம் திரும்பிடுத்து. மலையை கொடையாய் தாங்கியே கோகுலம் காத்த கோவிந்தனை அரணமாய் அடையவே அவன் என் பார்வையை உட்புறம் மாற்றி விட்டான். அப்படி பண்ணினதுனால என்னென்ன? நிம்மதி அடைந்தேன், உலகம் மறந்தேன், ஆனந்தம் நான் அடைந்தேன். இப்போ இதுலேருந்து தெரியுது, நம்ம பார்வை வெளிப்பக்கம் இருந்தாக்க நம்மளால நிம்மதி அடைய முடியாது. உள்பக்கம் திரும்பினால்தான் நிம்மதி அடையலாம். அந்த நிம்மதி அடைஞ்சா என்னென்ன? உலகம் மறந்து போயிடுது, அவ்வளவுதான். மறந்து போறதுன்னா என்ன? இல்லாது போயிடுது. இது ஏதோ இந்த உலகத்தினால, இந்த வெளி விவகாரத்தினால நமக்கு என்ன இல்லாமோ பெரிய ஆனந்தம், இங்கேதான் ஆனந்தம் இருக்கு, இங்கேதான் ஆனந்தம் இருக்கு, இதுதான் இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ண சார், ஹாப்பியா அப்படிங்கிறது. இது எப்படி இருக்கு அப்படின்னு, ஒரு சாக்லேட்டை பார்த்து குழந்தைய சந்தோஷப்பட்டு ஏமாறுறாப்புல இருக்கு. ஒரு குழந்தைய ஏமாற்றணும்னா என்ன பண்ணும்? பெரிய வைரட்டியை கொடுத்தா ஏமாற்றணும்? ஒன்றும் வேண்டாம். ஒரு பிஸ்கெட்டை கொடுத்தா போதும், வேண்டாம் சாக்லேட்டை கொடுத்தா போதும், அது அங்கே ஓடி போயிடுது. அதை போல தான் நாமும் ஈஸ்வரன் இந்த மாயையினால என்ன பண்ணுறதுன்ற இந்த உலகத்தை நம்ம முன்னால் காமிச்சு, இதில் இருக்கிற சாமான்கள் எல்லாம் காமிச்சு நம்ம பார்வையை முழுக்களும் வெளியில் எடுத்து உள்ள பார்க்க விடாத பண்ணி பெரிய பேரானந்தத்தை அடைய விடாத இந்த சிற்றின்பத்தை காமிச்சு ஏமாற்றப்படுறது. நாமளே ஏமாந்தோம். சித்தர் சொல்ற, மாங்காய் பாலுண்டு மலைமேல் இருப்போருக்கு தேங்காய் பால் எருக்கடி குதம்பாய், தேங்காய் பால் எருக்கடி. ஏமோ மாங்காய் பால், தேங்காய் பால் இதை கிடையாது, ட்ரிங்க்ஸ் மாதிரி சொல்லியிருக்கு. சித்தர்களோட ஸ்பெஷாலிட்டி அந்த பெரிய விஷயத்த ரொம்ப சர்வசாதாரண லாங்குவேஜில் சொல்லிட்டு இருக்கு. மாங்காய் பால் அப்படின்னா மங்காத பால். இந்த பொயற்கைகளில் மாங்காய், தேங்காய் அப்படின்லாம் வரும். மங்காத பால்னா குறையாத பால். அதோட அந்த பெருமை, சாநித்தியம், ஒளி எல்லாமே ரெடியூஸ் ஆகாததுன்னு அர்த்தம். ரெடியூஸ் ஆகாத ஒரு ஆனந்தம். அது என்ன? பிரம்மானந்தம் தான். அது ஒன்று கிடைச்சிருக்குன்னா, அதை அடைஞ்சிட்டோம்னா அது அப்புறம் அது கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. ஏன் கூடாதுங்க? கூடுறாப்புல ஒரு சான்ஸ் இருந்ததுன்னா உடனே நம்ம மனசு உடனே பறக்கும். இத்தனை 1 லிட்டர் அடைஞ்சிட்டோம், அது 1.5 லிட்டராக பண்ணாது, அப்புறம் 2 லிட்டராக பண்ணாது, திருப்பி பறந்துட்டே இருக்கும் மனசு. அதனால் அவ்வளோதான் ஸ்டாச்சுரி பாயிண்ட். அது போயிடுதுன்னா அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு இல்லை. சரி, அப்படி போயிடுதுன்னா உனக்கு கீழே இறங்குவாங்க, கீழே இறங்காது. அதுக்கப்புறம் அது மேலே போகாது, கீழே இறங்காது. அப்படி ஒரு பாயிண்ட் அது. அதுதான் பிரம்மாண்டம். அதை அடைஞ்சு மலை மேல் இருப்பவருக்குன்னா யோகத்தினோட உச்சியில் இருக்கிற யோக சாதனை பண்ணி 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 அந்த குண்டலினியை மேலே எழுப்பி சஹசிராரத்தில் போய் அப்படியே அமிர்ததார பொழியிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இவர் இந்த
சித்தர்கள்லாம் பரம யோகிகளாக இருக்கிறதுனால இந்த யோக சாஸ்திரத்தில் உள்ளதே சொல்கிறது. மலை மேல் இருப்போருக்கு சகசிராரத்துக்கு போயாச்சு, அதுக்கு மேலே போக வேண்டிய பாயிண்ட் இல்லை. அதில் போனால் அப்படியே அமிர்தம் வழியிறது, அந்த பிரம்மானந்தம் கிடைக்கிறது. அப்படி போய் ஒரு ஆனந்தத்தை அனுபவிச்சிருக்கோம். தேங்காய் பால் இருக்கடி, அதே அந்த அமிர்தம் தான் இந்த கீழ்நிலையில் இருக்கிறதே ரேதஸா நாம சிற்றின்பத்தில் வெளியிடுறோம். போய் இது தேங்காய் பால் ஒரு க்ஷணகாலமாக தான் இருக்கு, இது வந்து பர்மனண்டாக இந்த ஆனந்தம் இல்லை. இந்த டெம்பரவரி ஆனந்தத்துக்கே நாம் இவ்வளவு ஆளா பறக்கிறோம்னா அந்த பர்மனன்ட் ஆனந்தம் எப்படி இருக்கும்? அதுக்கு பறக்க வேண்டாமோ? நாம அதை அடையிறதுக்கு பிரயத்தனப்பட வேண்டாமோ? அதுதான் நீங்க சொல்லுங்க. மாங்காய் பாலோட மலையுமே இருப்பது தேங்காய் பால் இருக்கு, இதுக்கு போய் அனுப்பம் இதை யாரும் ஆசைப்படுவாங்க? படமாட்டான். அது இதுக்கு எதுக்கு சொல்ல அப்படின்னா, கண் அப்படின்னா புறக்கண் இருக்கு. இந்த புறக்கண்ணை வச்சு நாம வெளிப்பார்வையை தான் பார்க்கலாம். வெளிப்பார்வையை பார்க்க 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 என்ன பண்றது? இன்னும் விபரீதம் தான் ஜாஸ்தியாகுது. அது ஏன் சோமன் சூரியன் அப்படின்னு சூரிய சந்திரன் கண்ணா சொல்லியிருக்கு அப்படிங்க? ஒன்றும் இல்லை, வெளிச்சம் உடம்புல கண்ணு இருந்துட்டா போதுமா? பார்க்கறதுக்கு ஒரு லைட்டு வேணுமே. ஒளி இல்லைன்னா வெளிச்சம் இல்லைன்னா பார்வை, கண்ணு இருந்தும் பார்க்குற சாமான் இருந்து வெளிச்சம் இல்லைன்னா பார்க்க முடியாது. நாம் 2 தினசாக தான் பார்க்குறோம். பகலாக இருந்தால் சூரிய வெளிச்சத்தில் பார்க்குறோம், ராத்திரியாக இருந்தால் சந்திரன். ராத்திரிக்கு ஒளிகிறது சந்திரன், பகலில் ஒளிகிறது சூரியன். இது 2 நமக்கு பார்க்கறதுக்கு உதவுறது. ஆனால் இது எல்லாருக்கும் இருக்கிற இந்த 2 கண்ணை தவிர 3வது பரமேஸ்வரனுக்கு மட்டும் இன்னொரு கண் இருக்கு, திரிநேத்திரம். அந்த 3வது கண்ணை என்ன? அக்னி அப்படிங்கிறோம். அக்னின்னா ஞானம்னு இருக்கும், ஞானக்கண். இந்த 2 ஊனக்கண், இது ஞானக்கண். இந்த வெளிக்கண்ணால என்ன பார்க்கலாம்னு, இந்த புறக்கண்ணால எதை பார்த்தாலும் அது உணர்ச்சி பூர்வமாக தான் இருக்கும், எமோஷனலாக தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் எமோஷன் உடனே கிடக்குது, எமோஷனோட தான் பார்ப்போம். அது பார்த்தோன்னே சினிமா பார்த்தோன்னே கண்ணால் இவரோட அப்படின்னா எமோஷன். ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே எனக்கு பார்த்தாலே பிடிக்கல சார், உடனே ஒரு எமோஷன் கிடக்குது. அது பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், எமோஷன் கிடக்குது. இது பார்த்தாலே ஆசையாக இருக்குது சார், இது பார்த்தாலே எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னா சொல்லுவோம். ஸோ இப்போ விருப்பு வெறுப்பு இப்படின்னா ஒரு எமோஷனை கிடப்பது. இந்த பார்வையோடு தான் எதை பார்த்தாலும் நாம் பார்க்குறோம். அப்படி பார்த்து பிரயோஜனம் இல்லை. அப்போது என்ன பண்ணுங்க, வெறும் எமோஷனோடு பார்க்காத அறிவுபூர்வமாக அதை பார்க்கணும், புத்திபூர்வமாக அதை அப்ரோச் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஞான கண்ணு, வேறு ஞான திருஷ்டி. அறிவோடு பார்க்கறது ஞானம்னா அறிவு தானே. இந்த எமோஷன் வந்துடுச்சுன்னா அறிவு போயிடும், இறங்கிடும். ஒரு உணர்ச்சி வசப்பட்டுட்டோம்னா அப்போ புத்தி இங்கே வேலை செய்யணும், வேலை செய்யாது. இந்த எமோஷனை நாம் எதை ஊத்தடிச்சுட்டோம், அப்புறம் இந்த எமோஷன் அடங்கி அறிவு மேலே தூக்கினோன்னு உடனே ஃபீல் பண்ணுறோம், நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன் சார், கொஞ்சம் பேசிட்டு கூடாது அப்படின்னு. இப்போ புத்தி வேலை செய்யுது. ஏன் அப்போ அவர் வந்து எங்காவது சண்டைக்கு வரதையே இது வந்துருந்ததுன்னா இந்த ஞானம் சண்டை போடாதே இருந்திருக்குமோ இல்லையோ. இப்போ எமோஷன் ஏறிந்ததுன்னா மேலெழுந்ததுன்னா அறிவு கீழே இருக்கும், அறிவு மேலெழுந்ததுன்னா எமோஷன் கீழே இருக்கும். பரமேஸ்வரனுக்கு என்னென்ன அந்த 3வது கண்ணம் இருக்கிறதுனால, ஞானஸ்வரூபமாக அவன் இருக்கிறதுனால, அறிவே வடிவமாக இருக்கிறதுனால அவருக்கு 3வது கண் இருக்கு. அப்படின்னா இந்த 3வது கண்ணு நமக்கு அவசியம். இந்த அறிவுங்கிற கண்ணை ஓப்பன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அது இருக்கு. அதனால தான்
அந்த உருவம் சித்திரத்தில் வரைஞ்சிருக்கிறதே ஒரு சிம்பாலிக்காக அழகாக தான் வரைஞ்சிருக்கான். இந்த புறக்கண் ரெண்டும் இப்படி நடு குறுக்கு வாட்டில் தான் இருக்கு. இந்த ஞானக்கண்ணுங்கிற திருநேத்திரம் 3வது கண்ணை மட்டும் எப்படி இருக்குன்னு ஒசந்து இருக்கு, வெர்டிகலாக இருக்கு. வெர்டிகலாக இருந்தாலே இந்த நேரம் நிற்கிறதுன்னு அர்த்தம், குறுக்க இருந்தாலே படுத்துறதுன்னு அர்த்தம். அப்படி 3 இலங்கு நயனத்தன் அப்படின்னா இந்த கண்ணை வச்சுட்டு இவன் எப்பேற்பட்டவன்னு நாம் தீர்மானம் பண்ணிக்கலாம். அந்த திருநேத்திரமே இந்த 3 கண்ணை இருக்கிறதே அவனுக்கு எப்பேற்பட்ட பெருமை அப்படிங்கிறத காமிக்கிறது. அப்பேற்பட்ட 3 இலங்கு நயனத்தன் மூவாத மாந்தங்கு தேவர்களிடம் காணாமலரி தேன் தங்கி தித்தித்து அமுதூரி தான் கடிதங்கு ஊந்தங்கி நின்றிருக்கும் உத்தரகோஷம் அங்கே. அப்படியே வார்த்தைன்னா அடிக்கிட்டு போகிறது. அந்த உத்தரகோஷம் அங்கையில் இருக்கிற அந்த பரமேஸ்வரனோட பெருமையை நினைக்க நினைக்க என்ன பண்ணாங்க, தேன் தங்கு தித்தித்து அமுது ஊறி, உள்ளுக்குள்ள தேன் அமுதம் இப்படி அத்தனை இனிமையும் ஒன்னா சேர்ந்து ஊர்றாப்புல இருக்கு. அப்ப ஏற்பட்ட உத்தரகோஷம் அங்கீகாரன் இப்ப எப்படி இருக்காங்க, கோந்தங்கு இடை மருந்து பாடி குலமங்கி கோந்தங்கு அனநடையே பொன்னூசலாகும். இந்த பெண்கள்லாம் எப்பேற்பட்டவள், அன்னம் மாதிரி நடைய உடைவார், மயில் மாதிரி சாயை உடைவார். அப்ப ஏற்பட்ட பெண்கள் நீங்களும் அந்த பரமேஸ்வரனோட அந்த அமுதமான சரித்திரத்தை மனசுல நினைச்சிட்டு பாடிட்டே ஆடுவோம் அப்படிங்கிறது. 3வது அந்த பரமேஸ்வரன் முன்னீரும் ஆதியும் இல்லா முனிவர் குழாம் 11 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கு அருளி தன் கருணை வெள்ளத்து மண்ணூர மண்ணும் மணி உத்தர கோஷமங்கை மின்னேறும் மாடம் வியல் மாடியை பாடி பொன்னேறு பொன்முலையேறு பொன்னூஷலாடா. அவனுக்கு ஆதி அந்தமில்லை அப்படின்னு சொல்றார். முனிவர் விழாம் 11 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப 33 கோடி இமையோர்கள் தேவர்கள்லாமும் அவெல்லாம் முனிவர் விழாம் அப்படிங்கிறது. முனிவர்கள் தேவர்கள் எல்லாரும் வந்து அவன் சன்னதியில் நிற்கிறாளாம். அவனோட அருள்கிறத வேண்டின்னு அவனோட கருணையை பிரார்த்திச்சுட்டு நிற்கிறா. அப்படி நிற்க அத்தனை பேரையும் விட்டுட்டு என்ன பண்றாங்க, தண்ணீர் எனக்கருளி தன் கருணை வெள்ளத்து மண்ணூர மண்ணும் மணி உத்தர கோஷம் அங்கே. அந்த முனிவர்கள் தேவர்கள்லாம் சூழ்ந்துட்டு அவனோட அனுகிரகத்தை பிரார்த்திச்சு நிற்க அவளுக்கெல்லாம் கொடுக்காத எனக்கு போய் கொடுக்குறாங்க. அத்தனை பேருக்கு நடுவரை என்ன செலக்ட் பண்ணிட்டார் அப்படின்னா பெருமையாக தானே இருக்கு. அதுதான் சொல்றது. அதாவது கருணையை நினைச்சு உருகிறது. இப்படி இந்திராதி தேவதைகளுக்கெல்லாம் கிடைக்காத அனுகிரகத்தை எனக்கு பண்றேன், இந்திராதி தேவதைகளுக்கெல்லாம் கிடைக்காத அனுகிரகத்தை எனக்கு பண்றேன் அப்படின்னு அந்த பகவானோட பரங்கருணை பெருங்கருணையை பாடுறார். எனக்கருளி தன் கருணையை வெள்ளத்து அப்படின்னா கருணை வெள்ளமும் பிரவாகமா இருக்கு. கிருபா சாகரம் இல்லையாவன் கருணை கடல். அதனால அந்த கருணை வெள்ளத்துல நாம் மூழ்கராப்புல இருக்கும் அப்படிங்கிறது. இதை எப்படி கொடுத்தாங்க, பகவான் அனுகிரகம் பண்றத அவாவாளுக்கு அனுகிரகம் பண்ணுறது அவாவாளுக்கு தான் தெரியும். நமக்கு என்ன வந்திருக்கு, என்ன வரல, என்ன கிடைச்சிருக்கு, என்ன கிடைக்கல, பகவான் என்ன கொடுக்கலன்றது தனி மொழியும். ஆனால் இங்கே மாணிக்கவாசகர் சொல்ற இப்படி தேவதைகள் முனிவர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்க இங்கே வாணி அப்படின்னு கொடுத்து தனக்கு மட்டும் கொடுத்தது பகிரங்கமாக கொடுக்குறாங்க. அத்தனை பேருக்கு தெரியறாமல நடக்கிறது. அப்பேற்பட்ட உத்தர கோஷம் இங்கே இருக்கிற பகவானோட வியன் மாளிகை பாடி அவனோட கோவிலே அப்படி ஒரு பெரிய அதிசயமான அற்புதமான கோவிலாக இருக்கு. அதோட பெருமை எல்லாம் பாடி
பொன்னேறு மூன்மொழியேறு பொன்னோம் செல்லலாம், நம்ம ஆடலாம் அப்படிங்கிறது. நாலாவதா நஞ்சவர் கண்டத்தன் அண்டத்தவர் நாதன் மஞ்சுதோய் மாடம் மணி உத்தர கோஷமங்கை அம்சலாள் கண்ணோடும் கூடி அடியவர்கள் நெஞ்சுலே நின்று அமுதம் ஊறி கருணை செய்து துஞ்சல் பிறப்பருப்பான் தூய புகழ்பாடி கொஞ்சமார் வெள்வெளியில் பொன்னூஷராடம். பரமேஸ்வரோட பிரபாவத்தில் இன்னொரு பிரபாவம், அவனுக்கு நஞ்சவர் கண்டத்தன் நீலகண்டன்னு பேரு. அண்டத்தவர்னான் அண்டச்சராச்சரங்களுக்கும் தலைவனவன். அவன் இருக்கிற உத்தர கோஷமங்கை அந்த கோவில் எப்படி இருக்குதுன்னு மஞ்சு தோய் மாடமணி உத்தர கோஷமங்கை. அந்த மேகம்லாம் இடிச்சுட்டு இருக்கான், அவ்வளவு ஹைட்டு. மாடி மஞ்சு தோய் மாடமணி உத்தர கோஷமங்கை அஞ்சொழால் தன்னோடும் கூடி. இனிமையான மொழியுடைய உமாதேவியோட கூடியிருக்கான், உமா மகேஸ்வரனா இருக்கான். தாயாரோட சேர்ந்திருந்தாதான பகவானுக்கு தனி பெருமை. அப்படி சக்தியோட சிவசக்தி ஸ்வரூபமா இருக்கான். அவன் அந்த உமையோட கூடி என்ன பண்றான்னு, அடியவர்கள் நெஞ்சு உள்ளே நின்று அமது ஊறி கருணை செய்து. அவன் மனசுக்குள்ள புரிந்துட்டதுனால என்ன ஆகுதுல, ஆனந்தம் அமுதம் ஊறிண்டே இருக்கு, பிரம்மானந்தம் ஸ்புரிச்சுட்டே பிரவாகமா இருக்கு. அப்படி இருக்கிறவன் என்ன பண்ணுவாங்க, துஞ்சல் பிறப்பருப்பான். நமக்கு இப்படி சிரமத்தை கொடுக்கறது இந்த பிறவி, பிறப்பு, இறப்பு, புனரவி ஜனனம், புனரவி மரணம், புனரவி ஜனனி ஜடரே சயனம். அப்படிதான் இருக்கு. பறக்கிறோம், இருக்கிறோம், பிறக்கிறோம், இருக்கிறோம். இப்ப ஏற்பட்ட இந்த பிறவி பிணிய அறுத்துக்கிறோம். அவனோட புகழ நாம பாடிக்கே ஊஞ்சலாடணும் அப்படிங்கிறது. அதில் முதல்ல சொல்லிட்டு நஞ்சமர் கண்டன் நீலகண்டன் அப்படின்னு பரமேஸ்வரனோட பல வீர தீர பராக்கிரமங்கள்ல ஒன்றும் ஆலகாலத்தை சாப்பிட்டது. இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பார்க்கடல்ல தேவர்களும் அசுரர்களும் கிடைஞ்சா எப்படி கிடைச்சா அது புராணம் சொல்றது. தேவாசுரம் 2 பக்கம் 2 பெரிய மந்திரமலைய மத்தா வச்சு வாசுகிங்கிற பாம்பை கயிறா வச்சுட்டு தலை பக்கத்துல அசுரர்கள்லாம் 2, வால் பக்கத்துல தேவர்கள்லாம் 2 கடைஞ்சா என்ன ஆயிடுச்சுன்னு, இந்த மலையா இருந்த மத்து கீழே இறக்கி விடுத்து. அடியில பேர் சப்போர்ட் இல்லை, கீழே இறக்கி விடுத்து. உடனே எல்லாரும் பின்னாடிட்டு பகவானை பிரார்த்தனைனா விஷ்ணு என்ன பண்ணார், ஆமையா உருவம் எடுத்துட்டு கூர்மாவதாரம் பண்ணி அந்த மலையை தன்னோட முதுகில் தாங்கிட்டார். அதுக்கப்புறம் அது செட் ஆகிடுது. அப்புறம் கடைஞ்சா அதில் பல சாமான்கள்லாம் வந்தது. இப்படிலாம் நமக்கு புராண கதை சொல்லுது இல்லையா. இது ஏதோ ஒரு கதை மாதிரி இருக்கு. நமது புராணங்கள் எல்லாமே பெரிய விஷயங்களை நமக்கு சட்டுன்னு உள்ளுக்குள்ள இறங்கணுங்கிறதுக்காக ஒரு கதா ரூபத்தில் சொல்லுது. இந்த அமிர்த மதனம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. அமிர்தம்னா என்ன, சாகாத இருக்கிறது. மிருதம்னா சாகிறது, அமிர்தம்னா சாகாத இருக்கிறது. தேவர்கள்லாம் சாகாத தன்மையை அடைஞ்சா, அசுரர்கள்லாம் அழிஞ்சா அப்படின்னு நமக்கு புராணத்துலேருந்து சொல்றது. அப்படின்னா என்னங்க, தீய சக்தி எப்போதுமே அழியத்தான் அழியும். ஆனால் அழியறதுக்கு முன்னால் அது என்ன பண்ணணும்னு பெரிய ஆட்டம் போட்டுட்டு தான் அழியும். அது போடுற ஆட்டத்தில் இந்த நல்ல சக்தியெல்லாம் இருக்கிற இடம் தெரியாத போய் ஒளிஞ்சுக்கிறாரு பண்ணிவிடும், இருக்கிற இடம் தெரியாத பண்ணிவிடும். சுவாமி கீதையிலே சொல்றாரு, எப்போ அவதாரம் பண்ணுவேன், யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி அப்படின்னு மட்டும் சொல்லல, அபியுக்தானாம தர்மஸ்ய. தர்மம்லாம் குறைஞ்சா போராது, அதர்மம்னா செழிச்சு வாங்கணும். அப்பதான் நான் அவதாரம் பண்ணுவேங்க. அப்பதான் அந்த அசுர சக்தி அழியறதுக்கு முன்னாடி பேர் ஆட்டம் போட்டு தான் நடக்கும்.
இந்த புராணங்கள்லாம் தான் பார்க்குது. தேவதைகள்லாம் இருக்கிற இடத்துலையாவது ஓடினா ஒழிஞ்சிட்டா அப்படிலாம் இருந்தாலும் பராக்கிரமசாலிகளாக இருந்தால் கூட கடைசியில் அவளோட ரிசல்ட் என்னாச்சு, முடிவு என்னாச்சுன்னு இருக்கிற இடத்துலையாவது போயிடுது, அழிஞ்சு போயிட்டா. ஆனால் இந்த நன்மைங்கிற அந்த தேவகுணம் மட்டும் என்ன இருக்குதுன்னு பல கஷ்டங்களுக்கு சோதனைக்கு ஆளானா கூட கடைசியில் வெற்றி பெற்று அழியாத தன்மையான அமரத்துவம்னா அழியாத தன்மை. அதுக்கு அமிர்தம் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லணும். என்ன கப்பல் சாஸ்திரம் வச்சு ஒரிஜி நாடாக சாப்பிடணுமா என்ன ஒன்றும் வேண்டாம், அமிர்தத்தை சாப்பிடணும் அப்படிங்கிறது. இது தேவர்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். நாமளும் அந்த தேவத்தன்மையை அடையணும்னா, தெய்வீகத்தன்மையை அடையணும்னா, அழியாத இருக்கணும்னா, அமரத்துவத்தை அடையணும்னா இந்த அமிர்தத்தை சாப்பிடணும். இந்த அமிர்தத்தை சாப்பிடணும்னா என்ன பண்ணுறதுல நம்மளும் கடைஞ்சி எடுத்து தான் சாப்பிடணும். அவன் என்ன பண்ணினாலும் அதை தான் பண்ணணும். இது மெத்தடு ஒன்று தான். நெய் கொண்டு சாப்பிடணும் அப்படின்னா பாலை கறக்கணும், காய்ச்சணும், உரம் குத்தணும், தயிராக்கணும், ஆடை எடுக்கணும், கடையணும், வெண்ணெய் வரும், ஒருக்கணும், நெய் வரும். இதுதான் மெத்தடு. அதுபோல் இந்த அமிர்தம் நாமளும் சாப்பிட்டு தெய்வீகத்தன்மை அடையணும்னா இந்த புராணத்தில் எப்படி கதையில் சொல்லியிருக்கோ கடலை கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்து சாப்பிட்டு எல்லாரும் சாப்பிடாத இருந்தாலும் அது மாதிரி தான் நாமளும் பண்ணணும். சரி, நாம் எந்த பால் கடலுக்கு போகுது, எந்த மரத்துக்கு போகுது, எந்த கயிறுக்கு போகுது, என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை. தேவர் அசுரர் 2 பேருன்னா ஒன்றும் நான் தான் இருக்கேன், ஒருத்தன் தானே இருக்கேன், மீதி என்ன பண்ணுறதுன்னு. அதுதான் நமக்கு தத்துவத்தில் சொல்கிறது. இந்த தேவனும் நீ தான், அசுரனும் நீ தான். இது என்ன? உன்னோட குணம் தான் அது. அசுரத்தனம் நமக்குள்ளேயே இந்த 2 நல்லது கெட்டது அப்படிங்கிறது 2 சேர்ந்து தான் இருக்கும். தேவர் அசுரர் நம்ம புராணத்தில் பார்த்தா காஷ்யபங்கிற மகரிஷிக்கு பிறந்தவாதான் தேவர்கள் சொல்லணும். ஒரே அப்பாவுக்கு பிறந்தவாதான் குழந்தைகள்லாம். ஒரே அப்பாவுக்கு ஒரே வீட்டிலே 2 பேர் இருக்கா, ஒரே குடும்பத்திலே 2 பேரும் இருக்கா அப்படின்னா இது ஒரு இடத்துக்குள்ள ஒரு க்ஷேத்திரத்துக்குள்ள தான் இந்த 2ம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஒரு சமயம் பார்த்தா நம்ம ரொம்ப நல்லவனா இருக்கும், ஒரு சமயம் பார்த்தா ஒரே கொல்லாதவனா இருக்கும். ஒரு இடத்துல ரொம்ப நல்லவனா இருக்கும், ஒரு இடத்துல ஒரே கொல்லாதவனா இருக்கும். ஒரு சமயம் ரொம்ப நல்லவனா இருக்கும், ஒரு சமயம் ரொம்ப கெட்டவனா இருக்கும். இதுதான் அசுர குணம் மேலிடத்தே கெட்டவனா இருக்கும், அந்த தேவ குணம் சத்துவகுணம் மேலிடத்தே நாம சாதுக்களாக இருக்கும், நல்லவர்களாக இருக்கும். அப்போ இப்படி 2 மாறி மாறி இருந்தால் இந்த 2 நாளையும் வச்சுட்டு நாம் அமுதத்தை கடைஞ்சி அமரத்தன்மை அடையணும். சரி, எந்த கடலுக்கு போகிறது? பால் கடல். ஒரு கடலும் இல்லை, கடலில் தான் இருக்கும். என்னென்ன பிறவி பெருங்கடல், இந்த பவங்கிற சாகரம். நம்ம பிறந்ததுலேருந்தே தெரியுது கடலில் வந்துட்டோம் அப்படின்னு. அப்போ இந்த வாழ்க்கை மனுஷ பிறவிங்கிற அந்த வாழ்க்கையில் பவக்கடல் தான் பார்க்கடலுங்கிற பெரிய கடல். அதில் கடையணும்னாக்க சாமான்கள்லாம் இருக்கு. சார் அவன் மேருமலையை வச்சுதாங்க, நம்ம எந்த மலையை வச்சுக்கிறது அப்படின்னு. மலையே உருவகப்படுத்தின உறுதியான சித்தம் தான் திருட சித்தம் அப்படிங்கிறோம். இதை அடைஞ்சுள்ளது அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணினோம்னா ஸ்ட்ராங்காக அசைக்க முடியாது சார். அவர் மட்டும் ஒரு காரியத்தில் இறங்கிட்டாருன்னா, மனசு வச்சுட்டாருன்னா அப்புறம் அவரை அசைக்கவே முடியாது அப்படிங்கிறோம். அப்படின்னா மலை மாதிரி திருடமான ஒரு உறுதி எப்படி இருக்கணும்னு, நான் இந்த அமரத்தன்மை அடைஞ்சே ஆகுது, பிறவா நிலை அடைஞ்சே ஆகுது அப்படின்னு இவன் தீர்மானம் பண்ணிடணும். அதை முதல்ல பிரதிஷ்டை பண்ணிக்கணும். அந்த மத்தை எடுத்து மலையை எடுத்து வைக்கணும். சரி, அதுக்கு பாம்பு வேணுமே சுத்தத்துக்கு. அவளுக்கு வாசுகி வந்துவிட்டோ, நமக்கு எங்கே இருக்குன்னு, நமக்கு பெரிய பாம்பு சுற்றி இருக்கு. என்னென்ன? காலங்கிற சர்ப்பம், கால சர்ப்பம்.
கால சர்ப்பத்தால் சுற்றி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணும்? ஓடிட்டே இருக்கிறது. கயத்தை தானே இப்படி அப்படியே இருக்கிறோம் முன்னே. அது அந்த கால சர்ப்பம் இருக்கு. இந்த கால சர்ப்பத்துக்கு ஆதி அந்த இந்த பக்கம் இருக்கு, தலைப்பக்கம் இருக்கு, வால் இருக்கு, ரெண்டு இருக்கு. பாம்புக்கு இன்னொரு சிறப்பு என்னென்ன அதுல சொல்றது 5 தலை நாமம் அப்படிங்கிறது. நமக்கும் இருக்கு, 5 இந்திரியங்களும் இருக்கு. இப்போ பாம்புக்கு விஷம் வாயில இருக்கு, 2 நாக்கு இருக்கு. நமக்கும் அப்படிதான் இருக்கு. யாராவது விஷமா பேசணும்னா தப்பா பேசினா சொல்லுங்க சார், அவன் மாற்றி மாற்றி பேசுவான் சார். 2 நாக்கு அவன் வாயை தந்தாலும் விஷம் கேட்கறான் அப்படிங்கிறோம். இதுலேருந்து என்ன புரியுதுன்னு, இப்படிலாம் இல்லாத நாம ஒரு ஸ்தித பிரஜனா இருக்கணும் அப்படிங்கிறது அது சொல்ல. அதான் மலை மாதிரியும் முன்னாலே சொல்லியாச்சு. இப்போ இந்த காலம்ங்கிற சர்ப்பம் கட்டப்பட்டிருக்கு. இப்போ கடைஞ்சாக்க என்ன பண்ணும்? மலை கீழே இறங்கி தூங்குறாள். மலை கீழே இறங்காத இருக்கிறதுக்கு ஒரு ஆமைன்னா அவள் இருக்கு. யார் ஆமையா வந்தா? விஷ்ணு தான் வந்தது. விஷ்ணுன்னா இந்த மாய வசப்படுறதுனால்தான் நம்ம புலன்கள்லாம் வெளியில பஞ்சேந்திரியங்களும் பறக்கிறது. இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும்னு. அப்ப என்ன பண்ண? ஆமையோட குணம் என்னன்னு 5 இந்திரியங்களையும் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள அடக்கின்னு பேசாத இருக்கும். அதை போல நமது புலன்கள் எல்லாம் வெளியில விடாத, மாயினால வெளியில விடாத, அந்த மோகிக்காத உள்ளுக்குள்ள அடக்கிக்கணும். அதாவது புலனடக்கம். புலனடக்கம்ங்கிறத வச்சுட்டு முதல்ல அது தாங்கணும். அதுக்கு மேல நம்மளோட உறுதியான சித்தம்ங்கிறத பிரதிஷ்டை பண்ணினோம்னா, மலையை பிரதிஷ்டை பண்ணினோம்னா, இப்போ என்னதான் காலம் எப்படி அப்படி இழுத்தாலும் ஒன்றும் பேலன்ஸ் தப்பாது. அப்படி கிடையணும். அப்படி கிடையிறதே என்னெல்லாம் வரும்னு முதல்ல, அதாவது ஆத்ம சாதனை பண்ணுறதுங்கிறது தான் இது ஒரு தத்துவார்த்தம். அப்படி பண்ணுறதே முதல்ல வரும். என்ன வரும்? பல சாமான்கள்லாம் வருது. அதில் முதல்ல வந்து என்ன தெரியுமோ? ஆலகாலம்ங்கிற விஷம், கொடிய விஷம் வந்ததுனால தானே சொல்லணும். இந்த ஆலகாலத்தை வந்தோடனே என்ன பண்ணாங்க? தேவதைகள்லாம் தாக்க முடியல. தாங்க முடியாது. யாரை பார்க்க ஓடினான்? பரமேஸ்வரத்தை தான் ஓடினான். அவரை என்ன பண்ணாங்க? அப்படி வாங்கின ரொட்டி அல்வா மாதிரி உள்ளுக்குள்ள போட்டுட்டார். நஞ்சமர கண்டத்தன் அண்டச்சராச்சரங்களுக்கும் தலையும். இப்போ நாமளும் ஒரு ஜீவன் ஆத்ம சாதனையில இறங்கிறது இப்படி கிடையிறோம்னு சொன்னது இல்லையா? அப்படி கிடையிறது எந்த விஷம் வரும்னு, ஜென்ம ஜென்மாந்தரத்தில் இருக்கிற பிராரத்த வாசனையெல்லாம் வெளியில கிடக்கும். எத்தனை காமம், எத்தனை குரோதம், எத்தனை லோகம், எத்தனைலாம் சேர்த்து படிஞ்சு வந்திருக்கு. இப்படி ஜென்ம ஜென்மாந்திரத்தில் சேர்த்த இந்த வாசனையெல்லாம் ஒவ்வொரு வெளியில கிடக்கும். இந்த வாசனையெல்லாம் கடம்பிட்டுனாக்க என்ன ஆகிடுங்க? நம்மளோட இந்த சாதனையை எடுத்துடும். இந்த வாசனை கடம்பாகி இருக்காது. இந்த விஷம் கடம்பாக இருக்கு. எப்போ கடைய ஆரம்பிச்சிடுமோ பரவ ஆரம்பிச்சிடும். நம்ம கடையாத விஷாதம் இருந்தாக்க நான் வந்து பரவாயில்ல, நான் பிறக்கிறேன் சாகிறேன், எனக்கு அபத்தம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் விஷாதம் இருந்தால் வம்பு இல்லை. எனக்கும் மலையை பிரதிஷ்டப்பட்டுட்டேன் வேறு மலை மாதிரி திருட சித்தத்தினால எப்படியும் அடைஞ்சே திருடுறது அமரத்துவத்தேன்னு. அப்போ இந்த கடையிறதே வாசனையெல்லாம் வரத்தான் வரும், இந்த விஷம் வரத்தான் வரும். அப்போ என்ன பண்ணலாம்னா, சக்கரபாக காய்ச்சணும். காய்ச்சினா முதல்ல என்ன பண்ணுறது? அதில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியில் வருது. அதுக்கப்புறம் பின்னால் காக்கா வந்து திரிக்க போகுது. அதுக்கு முன்னால் அந்த அழுக்கெல்லாம் வரத்தானே வருது. அப்படிதான் நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுன்னு ஆரம்பிச்சு நல்லது வரது, கெட்டதும் வரத்தான் வரும். இதை நாம் தெரிஞ்சுக்கணும். நியதி, இயற்கையோட நியதி. நாம் அதில் தான் ஃபெயில்யூர் ஆகிடும். அதில் தான் சோர்ந்து போயிடுவோம் மனசு. சார் நான் நல்லது தான் சார் நினச்சிட்டு ஆரம்பிக்கிறேன், மார்கழி மகோத்சவம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேன், அது எல்லாமே இடைஞ்சல் வந்துட்டே இருக்கு அப்படின்னு உடனே நமக்கு கவலை வரும். அடுத்த வருஷத்துலேருந்து ஒன்றும் பண்ண போகுது.
அப்படின்போம். பண்ணக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். அதில் சொல்லி போகக்கூடாது, வரத்தான் வரும், இடைஞ்சல் வரத்தான் வரும், கடமைகள் வரத்தான். அதை எப்படி சமாளித்து தாண்டி நீ சாதிக்கிறேங்கிறது தான் உன்னோட சொந்த இருக்கக்கூடிய 10 பேரை ஓட விட்டு நீ அதில் முதல்ல வந்தீங்கன்னா உனக்கு பெரிய வீரன்னு பரிசு கொடுப்பாடு வழியில. நானும் ஓடவே இல்லை, 10 பேரும் ஓடலை, இல்லை நான் மட்டும் ஓடினேன்னா அதுக்கு என்ன வீரனா என்ன? இடைஞ்சல் வரத்தான் வரும், விஷம் வரத்தான் வரும். அப்போ அந்த விஷத்தை என்ன பண்ணாங்க, நம்மளால தாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணுன்னு குருங்கிறவரை சரணாகதி பண்ணு. அந்த குரு யாரும் இல்லை. இந்த தேவதைகள்லாம் என்ன பண்ணா, இந்த விஷம் வந்தது தாங்க முடியல, ஒத்துராலே தாங்க முடியல, எங்கே ஓடினாங்க? ஆதி குருவான தட்சிணாமூர்த்தியான பரமேஸ்வரன் போய் சரணாகதி பண்ணினார். அவர் என்ன பண்ணாங்க, அப்படியே அழகா வாங்கினா குருகுல முடிஞ்சிட்டு. அதை போல நமக்கு இந்த ஆத்ம சாதனையில நமக்கு இந்த விஷய வாசனைகள்லாம் கடம்பரத்தை, பிராரப்த வாசனைகள் கடம்பரத்தை, அதை தாங்க முடியாத நம்ம தவிக்கிறதை குருவை சரணாகதி பண்ணினோம்னா அந்த குருவால் மட்டும்தான் இதை சமாளிக்க முடியும், தாங்க முடியும். அவர்தான் ஞானமயமான பிரவேசம். அவர் வாங்கி எழுதுறவர் அவரால் மட்டும் தாங்க முடியுமான்னு, அவரால் தாங்க முடியும். தாங்கிற சக்தியை இருக்கு பார்க்கறேன். அப்படி ஆளுநர் தான் முதல்ல வந்தது. அவரை சரணாகதி பண்ணினாக்க நமக்கு இந்த வர கெடுதலை சமாளிச்சு வந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சதுன்னா ஒவ்வொரு விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. முதல்ல மகாலட்சுமி வந்தா, நம்ம இந்த ஆத்ம சாதனை பண்ணுறது, இந்த ஞான எழுச்சி வந்து நமக்கு தபஸ் ஏற ஏற என்ன பண்ணோம்னா உடனே வரவா ஒரு பவுனை கொண்டு கொடுப்பா, இல்லையா பழத்தை கொண்டு கொடுப்பா, ஒரு பேர் வரும், புகழ் வரும், வீடு வரும், வாசல் வரும், கார் வரும், பங்களா வரும், ஒன்றுன்னா வந்துடும். இதெல்லாம் வந்து நான் இப்போ என்ன பண்ணணும்னா ஜாகிரதையாக இருக்கணும். அதை மயங்கிட்டோம்னா கீழே இருக்கிறோம் திருப்பி. ஒவ்வொன்றுத்துக்குமே இப்படிதான் நமக்கு சரி. நம்ம வாழ்க்கையில ஆன்மீக முன்னேற்றம் அடைய 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 இதெல்லாம் வந்து 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 நம்மளை மதிய மயக்கும். கௌஸ்துவம் வந்தது அப்படின்னு, ஆபரணம் வந்தது அப்படின்னு, ஆபரணத்தை வந்து என்ன பண்ணலாம், போட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம். அலங்காரம் பண்ணிக்கிறதே இருக்குன்னு அகம்பாவத்தை வளர்க்கறதுக்கு தான் அலங்காரமே. அலங்காரம் பண்ணிட்டு இப்படி எல்லாருமே பார்க்குறாங்க. இருக்கிறதுலே பியூட்டி நான் பியூட்டி பார்லருக்கெல்லாம் போய் அதுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறதுலே அழகாக இருக்கணும்னு காமிச்சு சந்தோஷப்படுறது இல்லை. நம்மளை விட வேற யாராலும் அழகாக வந்துடாத இருக்கணுமேனு கவலைப்பட்டு, அப்படி யாராலும் வந்துட்டா அவளை பார்த்தோமே அசிக வந்து சரி நம்மளை அலட்சியம் பண்ணினாக்க கோபம் வருது. நான் கெட்டு 10,000 ரூபாய் பட்டுப்படையை வெளின்னு வந்திருக்கேன், நன்னா இருக்குன்னு திரும்பி பார்க்குறாளா வரு அப்படின்னு அவளுக்கு வச்சு பார்க்காத வழக்கு. இந்த அலங்காரங்கிறது நம்மளோட அகம்பாவத்தை ஈகோவை வளர்க்கறதுக்கு தான் இருக்கு. ஸோ அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் போய் மயங்கிறது. கர்ப்பத்தை வளர்க்கும். ஐராவதம் வந்து ஐராவதம்னா பாரத்தை சுமக்கும், அவ்வளோதான். நமக்கு வேண்டாம், இருக்கிற பாரத்தையும் கழிக்கணும்னு தான் பார்க்க வேண்டி நம்ம சுமக்கிறதுக்கு இருக்கு வேண்டாம். உச்சஸ்ரஸ் குதிரை வந்ததுங்க, வாகனம் வந்துடும், கார் வந்துடும், பங்களா வந்துடும், இனிமேல் ஆள்லாம் எடுபடியெல்லாம் வேலைக்கார வந்துடுவா, நகை வந்துடும், நட்டு வந்துடும், வீடு வந்துடும், வாசல் வந்துடும், காமதேனு வந்தது, கல்ப வருஷம் வந்தது, இத்தனி வந்ததுன்னு சொல்கிறோம். இந்த பார்க்கடலை கிடையாது. இதை இத்தனையும் தூக்கிட்டு ஓடினவா தான் அவாவா. நமக்கு அதெல்லாம் லட்சியம் இல்லை. இதெல்லாம் காமிச்சு ஏமாத்தக்கூடாதுன்னு அர்த்தம். ஏமாந்து விடக்கூடாது. இந்த மாயை என்ன பண்ண மோகினியா அவதாரம் பண்ணினார். என்ன பண்ணாங்க, அமிர்தம் கைக்கு வந்தா கூட அதை சாப்பிட்டு ஜெரிச்சுட்டு அமரநிலையை அடைய போறோமா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு அங்க கூட விட்டு வைக்காது மாயை வந்து. இடையில பரமானந்த சமயத்துல ஏமாந்து விட்டு ஏன் அப்படின்னா
இந்த மோகிச்சிட்டோம். இந்த மாயையை பார்த்து அதோட வசீகரத்தை பார்த்து நம்ம மயங்கிட்டதுனால லட்சியத்தை போட விட்டோம். இந்த அசுர புத்திங்கிறது அதான். வெளியில் வர விஷயத்தான் பார்த்து பார்த்து மயங்கி ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும். லட்சியத்தை குறி என்னவோ அதை விட்டுடும். அப்போ அதுக்கும் என்ன பண்ண, எல்லாத்துக்கும் ஒரே வழி குரு கிருபை தான். இதுதான் அப்படி இந்த வரத்துலாம் நம்ம லட்சியம் பண்ணாத இருக்கணும். அதனால தான் பரமேஸ்வரன் பண்ண ஆண்டியாக இருக்கு. அவருக்கு கட்டிக்கிறதுக்குன்னு ஒரு வஸ்திரம் இல்லை, கழுத்தில் போட்டுக்கிறதுக்கு ஒரு நகை இல்லை, சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு இல்லை, ஒரு பிக்ஷா பாத்திரம் இல்லை, இருக்க இடம் இல்லை, ஒன்றும் இல்லை. வேணும் ஒன்று எனக்கு வேண்டாம், விடு ஆட. அதில் இதெல்லாம் இருந்தால் தான் வம்பே வருது. இது எத்தனையும் வேண்டாம். சரி வேண்டாம்னா என்ன பண்ண, அடுத்த வாடகை கொடுத்துடுறது. இதுதான் தியாகம்னு பேர். இப்படி வந்ததுன்னா இதெல்லாம் என்ன சார் பண்றதுன்னு நீ வச்சுக்காத அடுத்த வாடகை கொடுத்துரும். தியாகராஜன் ஏன் அவருக்கு பேர் அப்படி. இதனால இந்த ஆத்ம சாதனைகளை வரலாம் நாம அதில் வர லௌகீகமான இன்னும் விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா இதெல்லாமும் தியாகம் பண்ணணும். அதுதான் ஈஸ்வரன் குணம் நமக்கு காமிக்கிறது. வேதமே இருந்தாலும் சொல்லுது, ந கர்மனான பிரஜயாதனேன தனேனச்ச தியாகேன ஏகேன அமிர்தத்வமான சுத்தி. நீ பண்ற காரியங்கள்னாலையோ, வீடு வாசல்னாலையோ, இனிமேல் காசு பணத்தினாலேயோ, பிரஜைகள்னாலே, இதனாலலாம் இதெல்லாம் சேர்க்கறதுனாலே நீ அமிர்தத்துவத்தை அடைய மாட்டேன். அப்போ என்ன பண்ணுங்க, இது அத்தனையும் விடுறதுனால தான் தியாகேன ஏகேன அமிர்தத்வமான சுத்தி வேதம் சொல்லும். அதுதான் பரமேஸ்வரன் பண்ணி காமிச்சார். 6 அமுதனா இருக்கான், 6 அமுதனா இருக்கான், மிருத்யுஞ்சயனா இருக்கான். அப்படின்னா காரணம் என்னென்ன, அத்தனையும் தியாகம் பண்ணிட்டார். இப்படி வந்ததெல்லாம் தியாகம் பண்ணினத்தோடு இல்லை, அடுத்த வாடால வச்சுக்க முடியாத ஆனகாலத்தையும் தான் உள்ளுக்குள்ள வாங்கிட்டான். இப்படி கொடுக்கறதுலையும் தியாகமா இருக்கான், வாங்கிக்கிறதுலையும் தியாகமா இருக்கான். 2 விஷயத்திலையும் பெரிய தியாகியாக இருக்கிறதுனால்தான் தியாகராஜன் பேர். நமக்கும் இந்த ஆத்ம சாதனை வந்து இதெல்லாம் ஜாக்கிரதை இருக்கணும் அப்படின்னு லட்சியமாக நமக்கு சொல்லப்பட்டது. அதுதான் இந்த ஆலகாலம் அப்படிங்கிறதுல அமிர்த மந்தம் பண்ணிட்டு அமிர்தத்தை கிடைச்செடுத்தது அப்படிங்கிற கதையெல்லாம் நமக்கு சொல்றது. பரமேஸ்வரன் நீலகண்டன் அப்படின்னு இது உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் கழுத்துல ஒரு ரத்தனம் மாதிரி பூஷணமா இருக்கும். அதுதான் நீங்க சொல்றது, நஞ்சவர்கள் கண்டத்தன் அண்டத்தவர் நான் அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த தியாகியான பரம தியாகியான அவனோட புகழ்னா அவனோட பெருமைன்னா பாடணும். அதை பாடி நம்ம ஊச்சலாடலாம் அப்படின்னு இவாள சொல்றது. அடுத்ததா ஆணோ அலியோ அறிவையோ என்று இருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குழாம் நானாமே உய்ய ஆட்கொண்டருடைய நஞ்சுதனை ஊனாக உண்டருடன் உத்தர கோஷமந்தி கோனார் இறைசென்னி கூத்தன் குணம் பரவி ஊனார் வனமுறையில் பொன்னூசலாடாம். அவனை என்ன ஆம்பளைன்னு சொல்றதா இல்லை பொம்பளைன்னு சொல்றதா? இல்லை ரெண்டும் இல்லை அலின்னு சொல்றதா? என்ன சொல்றதுன்னு இது அல்லது இத மாதிரி ஒரு வரையறைக்கு உட்படாத வஸ்து ஈஸ்வரன் பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்ற. அவர் ஆம்பளைன்னு சொல்ல முடியாது, பொம்பளைன்னு சொல்ல முடியாது. சரி ஆம்பளைங்கிற பொம்பளைங்கிற அலின்னு சொல்ல முடியாது. இப்படி இருக்கிறதுனாலேயே அவனை 2 பேராலையும் பார்க்க முடியல. அதே முதல்ல சொன்னது தான், பிரம்மா விஷ்ணுவாலையும் பார்க்க முடியல. கருணையினால் தேவர் குழாம் நானாமே உய்ய ஆட்கொண்டருடைய நெஞ்சுதனை. தேவர்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுக்கறதுக்காக தான் முதல்ல நெஞ்சை ஏற்றுந்தான். ஊனாக உண்டர் உத்தர கோஷமன்றி போனார் பிறை சென்னி கூத்தன் குணம்பரை. அவன் தலையில சந்திரகலையை அணிஞ்சிருக்கான். இந்த சந்திரகலையை அவன் பரமேஸ்வரன் சிரத்துல தரிச்சிருக்கிறது அவனோட
குணத்தோட விசேஷத்துக்கு ஒரு பெரிய பூஷணமாக இருக்கு. எப்படி அடுத்த வாழை அபயப்பிரதம் பண்ணுறதுக்காக, அடுத்த வாழை காப்பாற்றுறதுக்காக கொடிய விஷயத்தை தொண்டையில் அடக்கிட்டு நீலகண்டன்னு ஒரு பூஷணமாக வச்சுட்டு பெயரோடு இருக்கானோ, அதே மாதிரி கோணார் வெனீஷனின் சந்திரனுக்கு பெரிய தோஷம் கடங்கம் உண்டு. சசாங்கன் அப்படின்னு பேர். சந்திரன் அப்படி பார்த்தா வெள்ளவடையே ஜம்முன்னு இருக்கு. அதில் அந்த திட்டு திட்டாக இருப்பாங்க. அது இல்லைன்னா இன்னும் பிளைனா வெள்ளவடையே அவ்வளோ அழகாக இருக்கும். சந்திரனோட அபச்சாரத்துக்காக தக்ஷ பிரஜாபதியால் சபிக்கப்பட்ட தக்ஷன் தன்னோட 27 பெண்களையும் சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அதில் ரோகிணிங்கிற பத்தினிகிட்ட மட்டும் சந்திரன் அதிக பிரியம் வச்சதுனால, மற்ற பேரை அலட்சியம் பண்ணினதுனால தக்ஷன் சாபம் கொடுத்தார். தேர்றது வளருது, தேர்றது வளருது, இது மாதிரி அவருக்கு பல சாபங்கள்லாம் வந்து. அப்படி சாபத்துக்கு ஆளான கூட ஒரு குணம் போராதனால தான் நான் ஏதோ ஒரு பாரபட்சம் உள்ளவனா இருக்கிறதுனால தானே ஒரு மனைவியிட்ட பிரியங்கிறது மற்றவர்கள்ட்ட பிரியத்தை காமிச்சாதான் இருக்காங்க. அப்படி ஒரு குணம் இல்லாத ஒருத்தரை இவர் என்ன பண்ணியிருக்கார், தலையில தூக்கி வச்சுட்டு நிற்கிறது. அப்படின்னா குணம் இல்லாதவாளே தூக்கி தலையில வச்சுக்கிறாங்கன்னா, இப்படி பரம பக்தியோடு நம்ம குணத்தோடு இருக்கிற நம்மளை கையா விட்டுருவார். கோனா, அதனாலதான் சொல்ல, கோனா பெரிய செந்தி கூத்தந்தம் குணம் பரவி பூனார் வனமொழியை ஒன்றும் சொல்லலாம் அப்படின்னு. அவன் அப்பேற்பட்டவர்களே சந்திரனுக்கே அனுகிரகம் பண்ணி தலையை தூக்கி வச்சுக்கிட்டு நம்மளை விட்டுட மாட்டான். அதனால நீங்கள் தைரியமாக அவனோட பாதத்தில் போய் சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வருவதற்காக இது சொல்ற. 6வது பாட்டில் மாதாடு பாகத்தின் உத்தர கோஷமங்கை தாதாடு ஒன்றையின் சடையான் அடியாரும் கோதாட்டி நாயேனை ஆட்கொண்டு என் தொல்பிறவி தீரோடா வண்ணம் திகழ பிறப்பிருப்பான் காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்த போதாடு பொன்மொழியே பொன்னூறு செல்லலாமோ. அவனுக்கு சரீரத்தில் பாதி மாதாடு பாகத்தை அம்பாள் இருக்கிறவன், பெண்மையாக இருக்கிறவன், அதாவது அர்த்தநாரீஸ்வரன். அம்பாளுக்கு என்ன பண்ணாங்க, தன்னோட பாதி உடம்பையே கொடுத்தார் ஈஸ்வரன். இப்போ தான் ரிசர்வேஷன் பெண்களுக்கு இத்தனை % வேணும், அத்தனை % வேணும்னு சொல்கிறார். ஈக்குவல் ஷேர் 50% லேடிஸுக்கு கொடுத்தது பரமேஸ்வரன் ஒருத்தர் தான். சீட்டு முழுக்க கொடுத்துட்டு பாதி உடம்பே கொடுத்துட்டு இதுக்கும் தத்துவார்த்தம் உண்டு. தத்துவார்த்தம் அதாவது ஒரே ஞானஸ்வரூபம் பரமேஸ்வரன், முழுக்க ஞானமே வடிவானவன், ஞானமூர்த்தி. அப்பேற்பட்ட ஞானமூர்த்தி இந்த உலக பிரபஞ்சத்தில் விவகாரம் பண்ணணும் அப்படின்னா அப்படி முழுக்க முழுக்க 100% ஞானமாக இருந்தாலும் கட்டுப்படியாகாது, சரியா வராது. இப்போ புராணங்கள்லாம் பார்க்குறேன், பிரம்மா சக்தி பண்ணுறதே என்ன பண்ண, முதல்ல சனகாதி மகரிஷி 4 பேர் படைச்சார். இவன் 4 பேரையும் பூர்ண ஞானியாக படைச்சிட்டார். ஞானியாக படைச்சதுனால என்ன விபரீதம் ஆகிடுதுனர், அவள் சிருஷ்டியில் ஈடுபடவே இல்லை. அவள் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தை பக்கல, ஒன்றும் பண்ணல, எல்லாம் முக பிடிச்சுனே உட்காந்து கொடுத்து. அப்புறம் தான் பிரம்மா பார்க்கறது, ஓஹோ இப்போ உலக விவகாரத்தில் ஈடுபடணும்னா முழுக்க ஞானியாக இருந்தால் இவன் மூக்க பிடிச்சிட்டு காட்டில் தான் போகணும், இவன் வேற ஒரு வேலையை செய்ய மாட்டான்னு தெரியும். அதனால என்ன பண்ணாங்க, இவ்வளவு ஞானம் கூடாது, கொஞ்சம் ஞானத்தை போற அஜானத்தை கொஞ்சம் போடும் உள்ளுக்குள்ள ஃப்ளேவர் போட்ட பிரஜாபதிகள் எல்லாம் சேர்த்து விட்டு தக்ஷன் முதலான பிரஜாபதிகள்லாம். அப்புறம் அவாகலையில் போகிறது என்னாச்சு, இதை சொல்லாத காமிக்கிறதுக்கு தான் பிறகு பரமேஸ்வரன் என்ன பண்ணாங்க, இந்த உலக விவகாரத்தில் ஒரு நாமரூபத்தோடு இருக்கணும், ஒரு விவகாரத்துக்கு வரணும். இதெல்லாம் பண்ணணும்னா பர்ஃபெக்ட் காம்பினேஷன் என்ன, அஜ்ஞானம் எவ்வளோ % இருக்கணும், ஞானம் எவ்வளோ % இருக்கணும், மாயை எவ்வளோ % இருக்கணும், ஒளி எவ்வளோ % இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்றதுக்கு தான், காமிக்கிறதுக்கு பாதி சரிபாதியாக
இந்த மாதிரியான மாயா ஸ்வரூபிணியான அம்பாளை வச்சிருக்க சரிபாதி ஸ்வரூபமாக ஞானஸ்வரூபம் பரமேஸ்வரன் 50-50ங்கிற இது 50 அது 50 இல்லைன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. பகலும் நேரமும் சரிசமமாக இருந்தால் தான் நல்லா இருக்குது. வெளிச்சம் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி இருட்டு இருந்தால் தான் நல்லா இருக்குது. ஒரே இருட்டாக இருந்தாலும் நல்லா இல்லை, ஒரே வெளிச்சமாக இருந்தாலும் நல்லா இல்லை, சரியாக மாட்டேங்குது. அதை காமிக்கிறது தான் இந்த அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம். அதுதான் மாதாடு பாகத்தன் உத்தர கோஷமங்கி தாதாடு கொன்றை சடையான். அவன் தலையில் கொன்றை பூ, கொன்றை மலர் ரொம்ப விசேஷமான பூ, பரமேஸ்வரன் பிரீதியான அதை வச்சிருக்கான். அவன் என்ன பண்ணாங்க, கோதாட்டி நாயேனி ஆட்கொண்டு என் தொல் பிறவி தீதோடாவண்ணம் திகழப்பருப்பான். என்னோட ஜென்மாந்தரத்தில் பண்ணின பாவம்லாம் இருக்கு, அதெல்லாம் பின்னால் தொடர்ந்து வராதபடிக்கு பண்ணி நம்மளோட பிறப்பை இருப்பான். அப்படி ஒரு பெரிய உபகாரம் பண்ற அவனோட பெருமைகளெல்லாம் பாடி 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 கசிந்து அன்பால் போதாடி ஊன்மலையே பொன்னூசலாடணும் அப்படிங்கிறது. அப்படி பாடிட்டு ஊஞ்சலாடணும் அப்படிங்கிறது நம்மளோட 7வது பாட்டில் உன்னருக்கு அரியதிரு உத்தர கோஷமங்கி மன்னி பொலிந்திருந்த மாமரையோன் தன் புகழி பன்னி பணிந்திரைஞ்சு பாவங்கள் பற்றறுப்பான். அன்னத்தின் மேலேறி ஆடு அணிவையில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில்பாடி பொன்னத்த பூமலையில் பொன்னூசலாடாம். உன்னருக்கு அரிய உத்தர கோஷம் அப்படின்னா அது நினைக்கிறதுக்கு கூட ரொம்ப சிரமமான ஒன்று. மனோபாசாம கோச்சரம் அப்படின்லாம் சொல்ல முடியும். இப்படிதான் அப்படிதான் நம்மளோட குணம் அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெருமையானதுன்னு அர்த்தம். நம்மளோட நினைப்புக்குள்ளெல்லாம் அடங்காத ஒரு பெருமை மகிமை அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிற அந்த உத்தர கோஷமையில் இருக்கிறவன் மாமரையும் தன்புகழ் பெரிய வேதஸ்வரூபன். அவனோட புகழை என்ன பண்ணணும்னா பண்ணி பணிந்து இறைஞ்ச பாவங்கள் பெற்றிருப்பான். பண்ணினா திருப்பி திருப்பி பலுக்கி பலுக்கி சொல்றதுன்னு அர்த்தம். அவரோட புகழை ஒரு தரம் சொன்னா போறாது, திருப்பி திருப்பி பேசிட்டே இருக்கணும், பார்க்க பார்க்க பேசிட்டே இருக்கணும், யார்கிட்ட பார்த்தாலும் பேசிட்டே இருக்கணும். இதுதான் சத்சங்கம். சாதுக்களோட குணமே என்னென்ன, சொன்னதையே திருப்பி சொல்வா, சொன்னதையே திருப்பி சொல்வா அப்படின்னா ஏன் சொல்றது? எத்தனை தரம் சொன்னாலும் அந்த ஆஸ்திரேலியா அடங்க மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு அதிசயமா, இப்படி ஒரு அதிசயமா, இப்படி ஒரு அதிசயமான்னு ஒரு தரம் இல்லை, 100 தரம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு குழந்தை நம்ம வீட்டில் ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துருக்குன்னா, 100 மார்க் வாங்கிட்டு வந்துருக்கான், ஊர் முழுக்கலும் சரி, இந்த பேப்பரை கொடுத்து அந்த பேப்பரை கொடுத்து அந்த மணி என்னெல்லாம் சொல்லணும். ஒரு சின்ன ஒரு சாதனைக்கே, ஒரு சின்ன ஒரு புகழுக்கே, ஒரு சின்ன ஒரு காரியத்துக்கே நமக்கு அதையே திருப்பி திருப்பி பேசணும், வரலாற்றெல்லாம் பேசணும் அப்படின்னா இவ்வளவு பெரிய பெருமை உடையவனோட அவனோட திருப்பி திருப்பி தான் பேசணும், சொல்லி சொல்லினா ஆனந்தப்படும். இப்போ சொல்ல சொல்ல என்ன ஆகிடும்னா ஆனந்தம் என்ன பெருகிறது. ஒரு தஞ்சை ஒருத்தே ஒரு தினசா ஆனந்தமாக இருக்கு, அதையும் இன்னொரு தட்டை சொல்லிட்டு இன்னொரு தஞ்சை ஒருத்தே இன்னொரு புது தினசா அதில் ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. இப்படி அந்த ஆனந்தம் பெருகிட்டே போகுது. அதனால தான் பண்ணி பணிந்தறிஞ்சு அப்படி பேச 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 அவனை வழிபட வழிபட என்னோட பாவங்கள் பற்றிருப்பான். இப்படி பேசுறதுனால அவனோட பகவத் குணத்தை திருப்பி திருப்பி சொல்றதுனாலே என்ன ஒரு இன்னொரு லாபம் என்னன்னா, வேற வெட்டி பேச்சு பேச முடியாத போயிடுது, வேற தப்பான பேச்சு பேசுறதுக்கு இடம் இல்லாத போயிடுது. இப்போ 2 பலன் நமக்கு கிடைச்சிருக்கு, ஒரு கல்லில் 2 மாங்காய். இவனோட புகழ் பேசிட்டே இருக்கிறதுனால இது பேச பேச ஆனந்தம் வளர்ந்தது அப்படிங்கிற ஒரு பலன் கிடைச்சிருது. இப்போ கெடுதல பேசல, வேற எதையும் பேச முடியல, பாவம் சேரலைங்கிற ஒரு பலனும் வந்துருது. அதுதான் பண்ணி பணிந்தறிந்து பாவங்கள் பற்றிருப்பான் அப்படிங்கிறது. என் அர்த்தம் என்னையும் ஆட்கொண்டது. எப்படி வார்த்தை போட்டுருக்க, என்னையும் ஆட்கொண்டு, என்னை கூட ஆட்கொண்டுட்டாயா அப்படின்னா இன்னைக்கு அவ்வளவு மட்டமானவங்க பக்தியோட உச்சியில் அப்படி இருக்கு. தன்னை அவ்வளவு ஒரு என்னைய வடிவமாக மணிக்கு வச்சிருக்கு. என்னையே ஆட்கொண்டுட்டாங்கன்னா அப்புறம் உங்களுக்குலாம் என்ன அர்த்தம்?
ஞாயிறு கடையாய் கிடந்த அடியேற்கு அப்படின்னாலே இருக்கிறதுலே கீழுக்கு கீழாச்சுட ஆச்சாரியர்கள் என்ன சொல்ற சௌந்தர்யம் அம்பாளை பார்த்து சொல்றது உன்னோட பக்தாள கடைசியில் இருக்கிற எனக்கும் அனுகிரகம் பண்ணுவாங்க சங்கரர் சொல்ற வார்த்தையா பக்தர் கூட்டத்தில் இவர் தான் கடைசியில் இருக்கிற அம்பாள் பக்தர்ல இவர் தான் முதல்ல இருக்கணும். ஆனா எளிமையோட வடிவமா இருக்கிறதுனால அப்படி சொல்லிக்கிறான். இப்படி அவ சொல்லிக்கிறதுலேருந்து நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை உறுதியில நிச்சயம் அவர் சொல்றாப்புல ஒரு நாய் மாதிரி நாய் கிடையாது நாம இருக்கலாம். இருந்தாலும் கூட அவருக்கே அனுகிரகம் பண்ணிக்கிறேன் நமக்கும் அனுகிரகம் பண்ணிடுவார். அவர் தான் சொல்லியிருக்காரு நாய் கிடையாது அடியருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணாங்க நமக்கும் பண்ணிடுவாரு. நமக்கு ஒரு உறுதி வரும் போது மனசுல ஒரு நம்பிக்கை வந்தாலும் அங்கே போவோம். அதுக்காக தான் சொல்ல என்னையும் ஆட்கொண்டு எழில்பாடி பொன்னத்த பொன்முலையை பொன்னூசலாடாம் அப்படிங்கிறது 8வது பாட்டில் கோல வரை கொடுமி வந்து குவலையிட்டு சால அமுதுண்டு தாழ்வடையின் மீதெழுந்து ஞால மிக பரிநேர் கொண்டு நமையாண்டான் சீலம் திகழும் திரு உத்தர கோஷமங்கை மாறு கரியானை வாயார நாம் பாடி ஊரித்த அங்குழைந்து பொன்னூசலாடாம். இதுல தன்னோட கதையும் கொஞ்சம் சொல்லிக்கிறது. கோல வரை கொடுமி வந்து குவலையிட்டு, அதாவது கோல வரை கொடுமி அப்படின்னா மலையோட உச்சி, அதுலேருந்து இறங்கி விட்டாங்க. எந்த மலையோட உச்சியில் இருந்தாங்க? கைலாச மலையோட உச்சியில் இருக்கிற பரமேஸ்வரன். அதுலேருந்து கீழே இறங்கி இந்த குவலயத்தில் பூமியில வந்து நமக்காக கீழே இறங்கிறான். அவதாரம்னால கீழே இறங்குறது தானே. அப்படி வந்து நமக்கு செய்கிறார். கைலாசத்தை விட்டு இந்த உலகத்தில் எழுந்தவர்கள் எங்கே இருக்கான உத்தரகோஷ மங்கையில் வந்து வந்திருக்காங்க. இன்னும் உத்தரகோஷ மங்கையில் என்னன்னா எங்கெங்கெல்லாம் நம்ம கோவில் கட்டி பிரதிஷ்டை பண்ணுறோமோ அந்த இடத்துலாம் வந்து இருக்கு. அப்படி ஒரு கருணையினால கீழே இறங்கியவர். இந்த உயிர்கள்லாம் எதை பார்த்து பயந்தாலோ அதை போய் அந்த நஞ்ச கடல் நஞ்ச அமுதம் மாதிரி சாப்பிட்டவன். அப்படி பண்ணினவன் என்ன பண்ணினான் எனக்கு அப்படின்னா நம்மை ஆண்டான். எப்படி வந்து ஆண்டான் அப்படின்னா தனக்கு குதிரை மேல வந்து நம்மை ஆண்டான் அப்படிங்கிறது. குதிரை மேல எப்போ வந்தார்? மாணிக்க வாசகர் பாண்டிய ராஜா மந்திரியாக இருந்தது. தென்னவன் பிரமராயன் அப்படின்னு அவருக்கு பட்ட பெயர்லாம் இருந்தது. பாண்டிய ராஜா இவரோட படிப்பு அறிவு ஆற்றல் எல்லாத்தையும் பார்த்து பாண்டிய தேசத்தில் தனக்கு மந்திரியா நியமிச்ச அந்த மந்திரியா இவர் கடமைகளை செஞ்சுட்டு வந்து ராஜா என்னன்னா சோழ தேசத்தில் கிழக்கடையில் ரொம்ப உயர்ந்த அரேபிய குதிரையெல்லாம் இருக்குது. அதை போய் நீங்கள் வாங்கி வாங்க நம்ம சைனிகெல்லாம் உபயோகமாக இருக்கும்னு நிறையா கொஞ்சம் பொருளை கொடுத்து அனுப்பிச்சார். இவர் வர வழியில் பாண்டிய தேசத்திலேருந்து சோழ தேச கடற்கரைக்கு வர வழியில் திருப்பெருந்துறைன்னு ஒரு இடம் ஆவுடையார் கோவில் வரும். அங்கே பார்க்குற சுவாமி இதுக்கு மேலே பெருமை மினிஸ்டராக இருந்துட்டு குதிரை வாங்கிட்டு பண்ணிட்டு கொண்டு போட்டு புல் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணி இவருக்கு வேலை இல்லை. அந்த பிராரப்தத்தில் அதெல்லாம் தீர்ந்து போயிடுது. இப்போ அந்த பிராரப்தம் ஆகிடுது. இவர் இனிமேல் தடுத்தாட்கொண்டு உலகத்துக்கு பிரயோஜனமாக காரியம் பண்ணுறதுக்கு வைக்கணுங்கிறதுனால என்ன ஒரு குருந்த மரத்தடியில் ஒரு குருவாக வந்து அமர்ந்தார். அதை பார்த்தாரோ இல்லையோ இந்த குதிரை வாங்க போனது நம்ம மினிஸ்டர்கள் எல்லாம் மறந்து போயிட்டு நமக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கிறது. நமக்கு என்ன பண்ணுறோம்னா நீங்கள் கோவிலுக்கு போகிற வழியில் கடையில் சாமான பார்த்துட்டு கோவில் மறந்து போயிடுது. கடைக்குள்ள நுழைஞ்சிடணும். இவருக்கு நேர் ஆப்போசிட்டாக ஏதோ கடைக்கு சாமான வாங்க போனாலும் சுவாமியை பார்த்தோன்னே கடை கோவில்லாம் மறந்து போயிடுது. கோவில் ஞாபகம் கொடுத்து கடையெல்லாம் மறந்து போயிடுது. பார்த்த அங்கேயே எல்லாம் சுவாமிகிட்ட உபதேசம் வாங்கிட்டு பக்தா கூட்டம்லாம் சேர்ந்து கொடுத்து இவர் மாணிக்க வாசகராக அடியாராக மாறிவிட்டார்.
பார்த்த இப்படி நமக்கு பொருந்தப்படுத்துகிற அடியில் வந்து தானே வந்து வலிய ஆட்கொண்டவர்களின் அந்த கருணைக்கு கைமாற ஒரு கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்டு குதிரை வாங்கறதுக்கு வந்த பணத்தெல்லாம் கோவில் கட்டிவிட்டார். கட்டிட்டு இங்கே பாடினாடின்னு வேலை மட்டும் உட்காந்துருக்கார் சத்சங்கத்தில். ராஜாவுக்கு செய்தி போச்சு. நல்ல ஆளை பார்த்து குதிரை வாங்க அனுப்பிச்ச அவர் காசு படத்தில் கோவிலை கட்டிட்டு நின்றுருக்காரு. அங்கே உட்காந்துருக்கேன். ராஜா சொல்லி அனுப்பிச்சான். ராஜா வந்து சொன்னப்பறம் தான் எனக்கு பிரஜை வந்தது. ஓஹோ, நம்ம வந்துருக்குமா குதிரை வாங்கினா வந்து அவன் பணத்தான் எடுத்து வந்திருக்கோம். என்ன பண்ணதில்லை, குருவான பரமேஸ்வரன் சொன்னேன். அப்பா நான் உன்னை பார்த்தேன், அவ்வளோதான் ஆட்கொண்டு உனக்கு எளிமையாகிட்டேன். நான் ராஜாவோட மனதிற்கு பண்ணின தப்பு தான். இது என்ன பிராயசித்தம், நான் என்ன பண்ணாதுலேருந்து எப்படி மீண்டு வருது? சுவாமி சரண் ஆவணி மூலத்தன்னைக்கு எல்லா குதிரையும் ஒரு நாட்டுக்கு வந்துடும்னு சொல்லிவிடும் அப்படின்ட்டு உடனே சொல்லி ஆவணி மூலத்தன்னைக்கு எல்லா குதிரையும் உனக்கு வந்துடும், கவலைப்படாது. நான் கோவில் கட்டினானா கொடா கட்டினா உனக்கு என்ன? ராஜா பார்த்தா அவர் என்ன பண்ணா நமக்கு என்ன, குதிரை வந்துடும் அப்படின்னு சந்தோஷமா இருந்தான். அதுக்குள்ள வத்தி இருக்கிறவாழ்னா இருப்பாள் இல்லையோ, அதில் யாரோ போய் சொன்னான். அவன் தான் ஆவணி மூலத்தில் வந்துடும்னு சொல்ற, நீ நம்பிட்டு இருக்கு, அங்கே குதிரை இல்லை ஒன்றும் இல்லை. ஏன்னா ராஜா திருப்பி கோவம் வந்து உடனே சொல்லி வச்சான், குதிரையில மரியாதை அழிச்சுட்டு வர போறியா இல்லையா? சுவாமிகிட்ட சொன்னேன், இந்த குதிரையெல்லாம் வந்து இதை அழிச்சுட்டு போகணும். இத்தனை குதிரையை அழிச்சுட்டு அங்கே போய் பாண்டிய தேசத்தில் ராஜா அரண்மனையை கட்டிட்டு மறுநாளைக்கு பார்த்தா காலகாலத்தில் ஒரே ஊழல் இருந்தது. என்னன்னு பார்த்தா குதிரைலாய மக்களும் நிறையா இருக்கு, பரியெல்லாம் நிறையா இருக்குது. இவரும் முடிக்கிறது தெரியாது, நம்மளை இவரை நம்பின்னு நாங்கள் பாட்டு குதிரை நினச்சி அழிச்சுட்டு வந்தோம். இது எதுவும் மாறு வச்சுட்டு இப்படி வந்துருக்கு. ராஜா கோபம் வந்து, என்ன ஏமாத்துறையா, இன்னும் மாயாஜாலம் பண்ணுறியா, இப்போ மேஜிக் ஷோ மாதிரி இருக்கு, அழிச்சுட்டு வரதே குதிரையாக இருந்து கட்டி வச்சாக்க குதிரை கழுதை நிறையா இருக்கு, ஜெயிலில் போட்டால் தொன்புறுத்துனா எல்லாம் பண்ணோம். எதுக்கு அப்படின்னா ராஜாவோட பணத்தை எடுத்து அவன்கிட்ட சொல்லாத இவர் செலவழிச்சுக்காரு இல்லையா, அந்த பாபத்துக்கு பத்ராஜ ராமதாஸ்க்கும் சுவாமி எதனால காணிக்கட்டை அடி வாங்க வச்சார் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இவன் பண்ணினது நல்ல காரியம்தான். நல்ல காரியம் பண்ணினா கூட நல்ல வழியில் பண்ணணும், அது முக்கியம். இதுதான் நமக்கு இந்த கதையெல்லாம் நமக்கு உணர்த்துறது. கோவில் கட்டினாருன்னா கூட ராஜாட்ட சொல்லியிருக்கலாம், அப்பா உங்கள் ஆசை எடுத்து கட்டுறேன் உத்தரவுகளும் சொல்லியிருந்தா என்ன நடக்கிறதோ நடந்திருக்கலாம். அது பண்ணாததுனால அந்த தோஷம் கூட இவளை ஒட்டிடக்கூடாது. இது இல்லைன்னா இதுக்கான பல பிறவை எடுத்து இதை அனுபவிக்க முடியுமா? அதனால இப்பவே இந்த சவுக்கடினால ராஜா தண்டனை அனுபவிச்சிட்டோம்னா பின்னாலே யமதர்மராஜன் போய் தண்டிக்க வேண்டாம். ராஜா தண்டனை வச்சிருக்கிறது, தண்டனை கொடுக்கறதே இருக்குதுன்னு இவளோட பாவம் போறதுக்கு தான். நமது சாஸ்திரம் அப்படிதான் சொல்லுது, ராஜாவோட தண்டனையினாலே நமது பாவம் போறதுன்னு சொல்லுது. அப்படி வாங்கிடுச்சு. அப்புறம் சுவாமி வந்து அப்போதான் என்ன பண்ணார், குதிரை சேவகனாக வர சுவாமி குதிரையெல்லாம் அழிச்சிருந்து குதிரை சேவகனாக வந்து குதிரையாக்கி ராஜாவுக்கு கொடுக்குறேன். அந்த கதையை சொல்கிறது. நான் எப்பேற்பட்டவன், எனக்காக நீ இனிமேல் குதிரை சேவகனாக வருவியா அப்படின்னா என்ன ஒரு கருணை உனக்கு இருக்கணும். அதை தான் சொல்கிறது. எனக்காக வந்து இப்படி கைங்கரியம் பண்ணியிருக்கு, எனக்கு அனுகிரகம் பண்ணினே அப்படின்னு அந்த திறத்த வாயார நாம் பாடி ஊறித்து அகம் பொழிந்து அப்படியே மனசு நெக்குறி நாம் ஒரு நிமிஷம் நடணும் அப்படிங்கிறது. 9வது தெங்குலவு சோலையில் உத்தர கோஷமங்கை தங்குலவு ஜோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வான் பங்குலவு கோதையும் தானும் பணிகொண்ட பொங்குலவு கொன்றை சரியான குணம் வரலை பொங்குலவு மூன்மொழியில் பொன்னூசலாடாம் அப்படிங்கிறது. அந்த உத்தர கோஷ மங்கையோட அழகை அப்படிங்கிறது. அப்படி தன்னும் சோலைகள்லாம் சூழ்ந்த அந்த உத்தர கோஷ மங்கையில் தங்குலவு ஜோதி தனி உருவம், அருள் பெரும் ஜோதி அப்படிங்கிறது. அந்த ஜோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பெல்லாம் அறுத்து எந்தரமும் ஆட்கொண்டு என் குவாலிட்டி இதை கூட பார்த்து என்னோட கரத்துக்கும்
அதாவது தரங்கெட்டவாளாக இருந்தால் கூட இவன் கருணையினால ஆட்கொள்றான் அப்படிங்கிறது அதோட சிறப்பு. அது பரமேஸ்வரன் அந்த கருணாமூர்த்தியாக இருக்கிறதுனால அவர் தராதரம் பார்த்து அனுகிரகம் பண்ணான்னா அப்புறம் அவருக்கு அழகு இல்லை. எந்த தரமும் பார்க்காத யாராக இருந்தாலும் அனுகிரகம் பண்ணினால்தான் அது அன்புக்கு. அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தான் அப்படின்னு கேட்குறேன். இந்த அன்புன்னு வந்துட்டுனாலே அது இவாளுக்கு பண்ணலாம், அவளுக்கு பண்ணக்கூடாது, இப்போ பண்ணலாம், அப்போ பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கு பார்க்க தெரியாது, தராதரம் தெரியாது. அன்புனா அப்படிதான் இருக்கணும். அதுதான் சொல்லுவேன், எந்தளவும் ஆட்கொள்வான் அப்படிங்கிறது. அப்போ ஏற்பட்டவன பொங்கலுக்கு ஒன்றை சடையான் குணம் பரவி பொங்கலுக்கு பொன்மொழியில் பொன்னுமோ செல்லடாமோ அப்படின்னு முடிக்கிறது. அவனோட கருணை, அவனோட பிரபாவத்தையும், அவனோட சிறப்பையும், பரமேஸ்வர சிறப்பையும் சொல்லி 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 பூரி பூரித்து அகம்பொழிந்து அப்படின்னு அதை பாடி 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 சொல்ல 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 நெற்கு உருகிறது உருகிறது உருகிறது. அதான் பக்தியோட உயர்ந்த நிலை, பராபக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை. அதில் இருந்து நாம் இந்த ஊஞ்சல் ஆடுறோம் அப்படிங்கிறது. இந்த ஊஞ்சல் ஆடுறதுல இன்னொரு ஒரு தத்துவம் இருக்குது. சுவாமியை ஊஞ்சல் வச்சு விட்டுட்டு என்ன பண்ணுறோம்னு, இந்த கௌரவோத்சவம் எதுக்கு அவருக்கு பண்ணுறோம்? நம்ம மனசு எப்போதுமே மனசோட உடனே ஆடுறது தான். இப்படி அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடி இருக்கு. இது ஆடாத இருக்கணும்னா சுவாமியை கொண்டு ஒரு இஷ்டம் பண்ணிக்கணும். திருவாரூர்ல அஜபானடம்னு தியாகராஜ எங்க இருக்காரு, மகாவிஷ்ணுவோட மனசுல இருக்க அப்படின்னு. இந்த மாயோட குணமே இப்படி எப்படி ஆடுறது தானே. அந்த ஆட்டத்தில் இருக்க இவர் தியாகராஜனா இவர் பிரதிஷ்டா ஆகிட்டதுனாலேயே அந்த மனசு ஒரு ஸ்திதப்பிரஜனா ஆயிடுது. ஞான மோட்சத்தை அடையிறதுக்கு ஒரு தகுதி ஏற்படுகிறது. அதுதான் இந்த ஊஞ்சலை பார்த்தீங்கன்னா இப்படி கிட்ட வந்து சுவாமி கிட்ட வந்துட்டாவில் இருக்கும். அடுத்த க்ஷணம் தருவேடுது தங்கிக்கு குடிச்சுதாப்புல இருக்கும், கையில் அங்குட்டாப்புல இருக்கும், உடனே அந்த ஓடி போயிரு, உடனே கிட்ட வராப்புல இருக்கு, அந்த ஓடி போயிரு. அப்படி இல்லாத அப்படி எப்படி ஆடிட்டு இருக்கிற அந்த பகவானை இந்த மனசுங்கிறது ஆடிட்டு இருக்கிற ஊஞ்சல்ல கொண்டு பிரதிஷ்டை பண்ணி அவரை வச்சுட்டு இப்போ என்ன பண்ண, நான் நாயகி பாகத்திலே பண்ணேன், அவரோட சேர்ந்து நம்மளும் உட்காந்து தம்பதிகளாக உட்காந்து ஊஞ்சல் ஆடுறதுனால கல்யாணத்தில் பெரிய சுகமாக. கல்யாணம்னாலே ரெண்டு சேர்றது தான். என்னென்ன, இந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றா சேர்ந்தது ஆனந்தம்ங்கிற மோட்சம்ங்கிற ஊஞ்சல்ல ஸ்திரமாக இருக்கிறது தான். அதுக்கு தான் இந்த ஊஞ்சல் உற்சவம், கௌரவோத்சவம் இதெல்லாம் நமக்கு சம்பிரதாயமாக வந்திருக்கு. அந்த பாவத்தில் தான் இங்கே இவரும் நாயிகா பாவத்தில் அந்த பரமேஸ்வர நாயகனாக வச்சு இந்த பொன்னோச்சல் அப்படி அவர் வார்த்தைகளால் சனத்தை நம்ம மனசார அந்த பாவத்தில் வச்சுட்டு சர்வேஸ்வரனான அந்த பதியான அவனுக்கு நாம் எல்லாம் அடிமைகளாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பொன்னோஷனை நிறைவு செய்வோம். நாளைக்கு உந்தியார் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமுந்தியார் பற்றி பார்க்கலாம்.